ஸோ குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. மற்ற மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. வில் ஸ்டார்ட். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டாபிக். இது பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, சில சமயம் முயற்சி கூட எடுக்கிறாங்க. ஆனால் செல்வந்தர்களிடம் என்ன அப்படி இருந்தது, எதனால் ஜெயித்தார்கள், எதனால் வெற்றி பெற்றார்கள், எதனால் செல்வந்தர்கள் ஆனார்கள்னு சொல்லி நம்மளால போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம போய் எத்தனை பேர் பார்ப்போம்? ஒருத்தரை பார்ப்போம், 2 பேரை பார்ப்போம், 3 பேரை பார்ப்போம். ஆனால் இந்த புக்கோட பேக்ரவுண்ட் வந்து நெப்போலியன் ஹில் என்ற ஆத்தர் எழுதியிருக்கிற புக்கு வந்து இந்த உலகளவில் அவ்வளோ காப்பீஸ் வித்திருக்கு. நான் ஸ்லைட்ஸில் போட்டு காமிக்கிறேன். இவருக்கு இவருடைய இந்த புத்தகத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், 20 இயர்ஸாக 500 ஃபார்ச்சூன் வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணி, ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்லுவாங்க. நம்பர் 1லேருந்து கிரேட் உள்ள கம்பெனி 500 கம்பெனி, முதல் 500 கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 500 கம்பெனி. அதில் யாராவது வரணும், பெரிய போட்டியே நடக்கும். அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் பாஸஸை, ஓனர்ஸை, ஆண்டர்பனர்ஸை டைரக்டாக இன்டர்வியூ பண்ணி அந்த 500 பேர்கிட்டையும் இருந்த காமனான விஷயங்களை எடுத்து வச்சு, ஸோ ஒரு ரிச் மேனோட மைண்ட் செட்டில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நச்சுன்னு ஒரு 12 பாயிண்ட் நம்ம கொடுக்குறாரு. இந்த 12 பாயிண்ட்டுமே நம்மளால் அப்ளை பண்ணக்கூடிய விஷயம்தான். இதை அப்ளை பண்ணனா நம்மளும் கண்டிப்பாக செல்வந்தர் ஆக முடியும். அந்த செல்வந்தர் மனநிலை அது என்னென்ன வந்திருக்காங்கிறதுலாம் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. நம்ம உள்ளே போகலாம். நான் இப்போ வந்து பவர் பாயிண்ட் இதை இது பண்ணி விட்டுறேன். பிபிடி பார்க்குற மாதிரி போடுறேன். ஒரு நிமிஷம். உங்கள் பிபிடி எப்பேர் ஆகும்னு பாருங்கள். தெரியுறதா அப்படின்னு சொல்லுங்கள். Are you able to view it? Yes, sir. View பார்க்க also. பெருசு பண்ணிடுறேன் நான் வந்து சொன்னேன். ஓகே, கொஞ்சம் சிஸ்டமும் ஸ்லோவாக இருக்குது, நெட்டும் ஸ்லோவாக இருக்குது. இன்கேஸ் அந்த செஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்றால் திருப்பி நீங்கள் அப்படியே இருங்க, க்ளோஸ் பண்ணாமல் இருங்க. நான் 1 மினிட் 2 மினிட்ஸில் போட்ட உடனே அதை வந்துடும். நம்ம ஸ்பீடுக்கு சிஸ்டம் இல்லைன்னா செம கடுப்பாக இருக்கும். ஒன்றும் பண்ணுறது. ஸோ வாட் மேக்ஸ் எ வின்னர் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு வெற்றியாளரை எது உருவாக்குகிறது? ஒரு ஆள் வெற்றியாளர் எப்படி எல்லார் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இந்த மாதிரி ஒரு ஒரு செஷன் இல்லை வேற வேற புத்தகம் படிக்கிறதுங்கிறது நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்தால் தான் நமக்கு பேட்டரி சார்ஜ் ஆகுது. நம்ம வந்து ஒரு ஒரு 1 மாதம் 2 மாதம் எந்த செஷனுமே அட்டன் பண்ணல, யாரோட செஷனும் அட்டன் பண்ணல, யூடியூப்ல போய் எதையும் நம்ம பார்க்கல, நம்ம எந்த புக்கும் படிக்கல அப்படின்னா நம்மளோட பேட்டரி திருப்பி டவுன் ஆகி திருப்பி ஆர்டினரி ஆவரேஜ் லைஃப்க்கு போய்டுறோம். ஸோ நம்ம திருப்பி திருப்பி பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு ஏதாவது நம்ம ஒரு மோட்டிவேட்டிங் செஷன் யூடியூப்ல இருக்கக்கூடியதோ வேற யாரோடதோ இல்லை புத்தகங்களோ படித்து கொண்டே இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் நான் சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த புக்கை எழுதிய ஆத்தர் வந்து நெப்போலியன் ஹில். அவரோட கதை மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு, எப்படி ஆரம்பிச்சிருக்க எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி. 1937 பிறந்தவர், 1970 இறந்து போனார். 20 மில்லியன் காப்பீஸ் அப்போவே வித்திருந்து 1970ஸ்லேயே. இப்போ வந்து 2015 வந்து 100 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே வித்திருக்கதா ஒரு ரெக்கார்டு இருக்கிறது. இன்றளவும் அதிகமாக ஓடக்கூடிய புத்தகம். பைரேட்டட் காப்பீஸே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனி போட்டிருக்கிறான். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அப்படின்னா அது வந்து யாருமே பேட்டன் ரைட் எடுக்க முடியாதுன்னு ஒரு ஏதோ ரூல்ஸ் இருக்கு போல இருக்கு. எனிபடி கேன் பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ 4 கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி இருக்க புத்தக கடையில் பார்க்குற 4 வெரைட்டி இருக்குது, வேற வேற கலரில் இருக்குது. அமேசானில் போனாலும் 4 வேற வேற இருக்கு. இது வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நிறைய நிறுவனங்களில்
எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்குற புத்தகமாக மாறிவிட்டது. எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு புக்கு gift கொடுக்கணும், இல்லை எல்லா எம்ப்ளாயீஸ்க்கு மோட்டிவேஷன் புக் கொடுக்கணும், மொத்தமாக அப்புறம் இதில் வந்து 2000 காப்பி 3000 காப்பி ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் தமிழ் இது இங்கே கொடுத்துறாங்க. இப்போ தமிழாக்கம் நிறைய வந்திருக்கு. கண்ணதாசன் பதிப்பகத்தில் மனம் தரும் பணம் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. மனம் தரும் பணம்ங்கிறது இதனோட தமிழாக்கம். இன்னும் ரெண்டு பேரில் வந்திருக்கு தமிழில். நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். சிந்தனை மாற்றங்கள் ஏதோ ஒன்று வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இதே தமிழாக்கம் பண்ணி வந்திருக்கு. 3 கம்பெனி இப்போ தமிழில் போட்டிருக்காங்க. இது வந்து 3 முக்கியமான சென்டென்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது. அது வந்து அவர் 40 மில்லியனர்ஸும் தனியாக பண்ணியிருக்காரு. அந்த 500 ஃபார்ச்சூனில் இருக்கவங்களையும் பார்த்துருக்கிறாரு. வாட் மேட் தம் டு பிகம் ரிச் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். இதில் உள்ள முக்கியமான சரக்கு அதில் இருந்த சாராம்சத்தை இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக வந்து இஸ் இம்போர்ட்டட் ஆல் திஸ் நாலேஜ், அது கெயின் பண்ண நாலேஜ் முழுக்க கொடுத்துருக்கிறாரு. கடைசி சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், நான் நிறைய இடத்துல நம்மளுடைய மாஸ்டர் மைண்ட் செஷனில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். வாட் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் த மைண்ட் கேன் அச்சீவ். மனதால் எதை அவங்களால வந்து எதை மனதை வந்து பிடித்து கொள்ள முடியுமோ அதை வந்து அதை நம்ம நம்பி முழு நம்பிக்கையோட அதை பிடித்து கொள்ள முடிகிறதோ அதை மனம் வந்து கண்டிப்பாக டெலிவரி பண்ணுகிறது என்று ஒரு விஷயம். நம்முடைய மனதால எதை பிடித்து கொள்ள முடிகிறதோ, எதன் மேல் நமக்கு நம்பிக்கை வருகிறதோ அதை வந்து மனதால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். நம்ம மனதினில் எது உதித்து மிக நம்பிக்கையுடன் உதிக்கிறதோ அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிற இந்த 3 பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இந்த நெப்போலியன் ஹில்லோட இது வந்து சாராம்சமே இந்த புக் இருக்குது புறவே. இப்போ எல்லாத்துக்குமே வந்து சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிசையர். டிசைர்னா என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பேர்னிங் ஃபயர்னு சொல்லுவோம். பிக் 5 ஐடியாஸ் நம்ம எடுத்தோம்னா, முதல்ல எல்லா வெற்றி பெற்றவர்களுக்கும் சக்சஸ் பீப்புளுக்கும் பணக்காரர்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு பேர்னிங் டிசையர் இருக்கு. அதாவது அந்த டிசைனுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், அது எவ்வளோ நேரம்னாலும் அந்த வேலையை எடுத்து செய்வான். அவனுக்கு பிடிக்கும், லேட்டாக கூட உட்காந்து பண்ணுவான். அவனுக்கு பிடிச்ச வேலைன்னா லேட்டாக கூட உட்காந்து பண்ணுவான். டைம் இஸ் நாட் அன் இஷ்யூ. பிடிக்காத வேலைன்னா 5 மணிக்குன்னா 4:30 மணிக்கு பேக்கை தூக்கி வச்சுடுவாங்க, கிளம்பணும்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே புது வேலை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேர்னிங் டிசைர் வந்திருக்குங்கிறது முக்கியமான கேள்வி. அது ஒரு ஒரு தீராத ஒரு ஒரு அது ஆசையோட, ஆசைங்கிறது சாதாரண வார்த்தை, மோகங்கிறது சாதாரண வார்த்தை. தீராத பிடிப்பு, ஒரு தீராத, அது அணைக்க முடியாத ஒரு, அதாவது ஃபயர் இன் த பெல்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை அச்சீவ் பண்ணியே தீரணும், அதை நடத்தியே தீரணும், இதை பண்ணியே தீரணும் சொல்லி ஒரு வெறியோட அந்த வெறி எல்லார்ட்டையும் இருந்திருக்கு. இந்த 500 வெற்றியாளர்கள் ஃபார்ச்சூன் 500 இவங்க இன்டர்வியூ பண்ண 500 பேர்கிட்டையும் இருந்திருக்கு. அடுத்தது 40 பில்லியனர்ஸ் அவங்கள பார்க்கப்போ அவங்ககிட்ட அது இருந்திருக்குங்க கண்டுபிடிச்சிருக்கிறார். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமது மனம்தான் நம்மளோட வாழ்க்கை. மனதில் ஏற்படும் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை, பிஹேவியர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம தான் என்னவா ஆகணுங்கிறதுக்கு நம்ம தான் மாஸ்டர். இது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பணம் உள்ளவர்களுக்கும் சராசரி மக்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு சொல்லி. நான் யூடியூப்ல உள்ள வீடியோக்கள்லாம் பாருங்க. அதில் இல்லைன்னா உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு நான் தரேன், அதில் பாருங்க. 15 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். எதனால் என்னென்ன வித்தியாசம், அவங்க பணக்காரர்களுடைய மனநிலையும் சாதாரண மக்களுடைய மனநிலையும் என்னெல்லாம் வித்தியாசம் சொல்லி போட்டிருக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, ரிச் பீப்புள் எல்லாருமே, பணக்காரர்கள் அவ்வளோ பேருமே நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்கிறதுல பிடிப்பா இருக்கிறாங்க. நான் என்னோட வாழ்க்கை நான் தான் அமைக்கிறேன். ஸோ ஐ எம் த மாஸ்டர் ஃபார் மை லைஃப், ஐ எம் த சாம்பியன் ஃபார் மை லைஃப்ங்கிற ஃபீலிங்கில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஆவரேஜ் பீப்புள், சாதாரண மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இப்படி வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேங்கிற ஒரு புலம்பல் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அதோ அவங்க வாழ்க்கைக்கு அவங்க பொறுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொறுப்பு எடுத்துக்கோ நம்ம சொன்னாலும் நான் பொறுப்பாக தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, நான் என் வாழ்க்கை எப்படி போகணும்னு சொல்லி நான் பொறுப்பு எடுத்து ரூட் எடுத்து நான் போடுறேங்கிற அளவுக்கு சாதாரண மக்கள் வரல. எனக்கு இப்படி வாழ்க்கை அமைஞ்சு போச்சே என்னன்னு சொல்லி ஒரு புலம்பல தான் இருக்க தவிர, எது சரியான ரூட்டு, அதுக்குள்ள ஆக்ஷன் பிளான் சொல்லி இறங்கல. ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 2வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், we are the masters for your destiny. டெஸ்டினா எதை அடைய வேண்டுமோ, இந்த வாழ்க்கையில் எதை ரீச் பண்ண வேண்டுமோ அதை அடைவதற்கு நம்ம தான் மாஸ்டர், வேற யாருமே கிடையாது.
அப்போ நம்ம ஆழ் மனம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆழ் மனத்தை பற்றி நிறைய செஷன்ஸ் நம்ம நடத்தியிருக்கிறோம். இதுலேயும் சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. எதெல்லாம் நமக்கு வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோ புக்கோட சேர்ந்து வருதோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். மூன்றாவது விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அதில் ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்தா சாதாரண மக்கள் எல்லாருமே அதை ஃபெயிலியர் நினைச்சு ஒதுங்கிடுறாங்க. ஆவரேஜ் பீப்புள் எல்லாமே நம்ம ஆரம்பிச்சோம், எடுத்தோடனே தடங்களாயிட்டு எங்கப்பா போறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல போகல. அது வந்து நமக்கு எடுத்தோடனே அப்படியே போனாதான் நம்ம உள்ள போறோமே தவிர, ஒரு தடங்கள் வந்தா ஏன் தடங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த தடங்களை தாண்டி போகக்கூடிய அளவிற்கோ இல்லை இந்த தடங்களில் இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு ரீதியில நம்ம பண்ணல. ஆனா பணக்காரர்கள் என்ன பண்றாங்க, ரிச் பீப்புளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தடங்கள் அவங்களுக்கு வந்திருக்கு, அந்த தடங்களை தாண்டி போவதற்கான ஒரு ஆர்வம் இருந்திருக்கு, அந்த தடங்களை தாண்டி அவங்க போயிருக்கிறாங்க. அதுல இருந்து என்ன கத்துக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த பிளான் ஒர்க் பண்ணல, ஐ ஹேவ் டு ரீபில்ட் மை பிளான், என்னோட திட்டத்தை செயல்படும் திட்டத்தை நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே பாதையில கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து வாசகமா சொல்லுவாங்க, வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின். சாதனை என்ற சாதனை பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதில் ஏற்படும் தடங்கல்களை கண்டு நாம் சாதனை பாதையிலிருந்து விலகிவிட்டால் நமக்கு வெற்றி கிடைக்காது. சாதனை பாதையில் தொடர்ந்து பிரயாணம் செய்தால் வெற்றி கிடைக்கும். இது ஒரு சின்ன ஒரு ஆனெக்டோட்டோட நான் சொல்றேன். நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் படிப்பேன், நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் படிப்பேன். இந்த ஆலங்குடியான் கருப்பட்டி காப்பி அப்படிங்கிற ஒரு சாதாரண கான்செப்ட், சாதாரண கான்செப்ட் நீங்க பெரிய க்ரோர்ஸ்ல போயிட்டு இருக்கு பிசினஸில், பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 50லேருந்து 70 பிரான்ச்சுக்கு மேல ஃபாரின்ல கூட அந்த பிரான்ச்சஸ் வந்துடுச்சு. கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். பட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு இது என்ன, யாருமே பண்ணாத ஒரு புதுசா இறங்கணும்னு சொல்லி கருப்பட்டி காப்பியை நான் கொண்டு வரேன். அந்த கருப்பட்டி காப்பியை நான் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒரு பர்டிகுலர் டிசைன்ல தான் கடையை வச்சு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூரை மாதிரி வச்சு இப்படிதான் பண்ணணும், இந்த ஸ்டைல தான் இருக்கணுங்கிற பண்ணேன். அந்த நபரோட இன்டர்வியூல நான் பார்த்தேன். அந்த நபரோட பேட்டியில் என்ன சொல்றாரு, எல்லாருமே தொழில் முனைவர் ஆகலாம், எல்லாருமே பெரிய வெற்றி பெறலாம், எனக்கு மட்டும்தான் கிடைச்ச வெற்றி இல்லை, என்ன மாதிரி எல்லாருமே வெற்றி பெறலாம், ஆனா எல்லாரும் ஒரு இடத்துல தடப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னோட கோணத்துல நான் பாக்குறேன் அப்படின்னு கேட்டா, அதாவது முதல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், ஒரு 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 வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா இதுல என்னென்ன நான் தடங்கல்களை எதிர்பார்க்கலாம், நான் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என் பிரச்சனைங்கிற வார்த்தை சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன், என்னென்ன சவால்களை எதிர்பார்க்கலாம், நான் இந்த தொழில இறங்குறேன், இதுல என்னென்ன சவால்கள் வரும் என்று நம்ம லிஸ்ட் போட்டுக்கணும். அதுதான் பிரெயின் ஸ்டாமிங் பண்ணோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கேட்டா கண்டிப்பா இது உருப்படாது, இது தேராது, இது நடக்காது, உனக்கு லாபம் வராதுன்னு சொல்லி குடும்பத்திட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசம். அது இயற்கை. நம்ம கூட உள்ளவங்களே வந்து டக்குன்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்டா பார்க்கணும். இது ஏன் நடக்காதுன்னு உங்களுக்கு தோணுனதை சொல்லுங்க. ஏன்னா நம்ம அந்த கோணத்துல பார்த்துருக்க மாட்டோம். நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பொதுவான கோணம், அங்க ஜெயிச்சிருக்கான் இவங்க ஜெயிச்சிருக்கான், நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க யாராவது நடக்காது, இந்த நஷ்டம் வரும் இது வரும்னு சொன்னாங்கன்னா ஆஸ்க் ஃபார் டீட்டெயில்ஸ். அதுதான் நமக்கு சரியான பாதைகளை கொடுக்கும். அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இவங்க ஒரு 6 பாயிண்ட் சொல்றாங்க, கூட ஒரு நண்பர்கள் வந்து இது தேராது அப்படின்னு சொல்றான், ஏன் தேராதுன்னு கேட்டு அவங்க 6 பாயிண்ட், எல்லாரும் ரீசன் வச்சிருக்க மாட்டாங்க, மொட்டையா மட்டும் சொல்லுவாங்க, உனக்கு சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னையும் தான் ட்ரைனிங் ஒரு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்க, நீ ட்ரைனிங்க்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ சவால்கள் என்ன இருக்கும், அந்த சவால்கள் எனக்கு தெரிஞ்ச 6 சவால்கள் இருக்கு, இந்த 6 சவால் தாண்டுவதற்கு இதெல்லாம் யுத்திகள் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இறங்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொன்ன விஷயம், ஆலங்குடியான் கருப்பட்டி காப்பி ஓனர் சொன்னக்கூடிய விஷயம். இரண்டாவது, இதை தாண்டி புதிய சவால்கள் வரலாம். புதிய சவால்கள் வந்தா ஓடி வரக்கூடாது, அது தோல்வி அல்ல, எதிர்பாராத சவால்கள் வருகிறது, அந்த சவாலை எப்படி தாண்டலாம்னு சொல்லி பல பேர்கிட்ட ஐடியா கேட்கணும். நம்மளும் உட்காந்து யோசிச்சா அதுக்கு விடை கிடைக்கும், பயந்து வரக்கூடாது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அதை தாண்டி போகும் பொழுது ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ கரெக்டா விரிவடைந்து போகணும். மற்ற இடத்துல இதுவே போதும்னு சொல்லி சின்ன லெவலே இருக்கக்கூடாது. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டான விஷயம். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன தடங்களை வந்தோம்னா ஃபெயிலியர்னு ஒரு பெயர் கொடுத்துறோம், தோல்வின்னு கொடுத்துறோம். ஆக்சுவலா அது தோல்வி அல்ல, ஒரு ஸ்மால் செட்பேக். நான் வந்து சொல்வேன், ஃபெயிலியர்ஸ் ஆர் நாட் ஃபெயிலியர்ஸ், தே ஆர் ஒன்லி ஃபீட்பேக்ஸ் அப்படிமோ. தோல்விகள் நம்ம சொல்வதெல்லாம் தோல்விகள் அல்ல, ஒரு வேலையை நாம் எப்படி செய்திருக்கிறோம் என்ற விளைவுகள். அந்த விளைவுகள் தான் நம்ம வச்சுட்டு என்ன சொல்றோம், நம்ம எதிர்பார்த்த விளைவுகள் வரலையா, தோல்வின்னு பேரை கொடுத்துட்டோம். தோல்வின்னு பேரை கொடுத்துட்டா அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டோம். அது தோல்வி அல்ல, ஒரு சின்ன சர்க்கிள், சின்ன ஒரு தடங்கள், சின்ன ஒரு செட்பேக்கு, அதை எப்படி பண்ணணும்னு பண்ண போறோம், அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்?
ஸோ அடுத்த பாயிண்ட் விஷயம் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து டிஃபீட் அப்படின்னு நினைச்சு தோல்வி நினைச்சு இறங்கலாம்னு நினைக்கிறோமோ, அது விட்டுறலாமா இதுக்கு மேல போவானா அப்படின்னு நினைக்கிறோமோ, அதுக்கு பக்கத்துல தான் இருக்குங்கிறது நிறைய வந்து பணக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது கதையா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சுரங்கம்லாம் வந்து ஏலம் எடுப்பாங்க. இந்த ஏரியா வந்து சுரங்கம், தங்கத்துக்கான சுரங்கம், அது வெட்டி பார்க்குறாங்க. தங்கம் கிடைச்சா அவங்ககிட்ட வித்துருவாங்க, தங்கம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு லாஸ். பட் ஒவ்வொரு ஏரியாவும் வந்து லீஸு கொடுக்குறாங்க. நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் லேபர்ஸ் வச்சுக்கணும், நீங்க தான் செலவு பார்த்துக்கணும். தங்கம் கிடைச்சா கொடுங்க, காசு தரோம். இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காலாம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு கதையை அவர் சொல்றாரு. இவர் எடுத்து பண்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. இதுக்கு மேல தங்கம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த குரூப் விட்டுட்டு வெளியே போறாங்க. அந்த இதை வந்து இன்னொரு ஆள் வந்து ஏலத்துக்கு எடுத்து திருப்பி பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப குறைந்த டிஸ்டன்ஸ்லயே தங்கம் கிடைச்சிருது. அப்போ எது வெற்றியோ அதுக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்துல ஒரு இடத்துல டிஃபீட் நினைச்சு வெளியே போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணா வெற்றி உடனே கிடைக்குதுங்கிறது ஒரு அது கதையாக நம்ம சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நம்ம வந்து தெளிவான இலக்கு. இலக்குன்னு இப்ப எல்லாரும் பாருங்க பணக்காரர் ஆகணுங்கிறாங்க. நான் எப்பவே சொல்லியிருக்கேன், மைண்ட் பவர் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். நான் செல்வந்தன் ஆக வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது. ஆழ்மனத்துக்கு அப்படி சொல்லும்போது புரோகிராமா போவது இல்லை. நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஆசை, தெளிவான இலக்கு இல்லை. அப்போ இலக்கே தெளிவாக இருக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான விஷயம். எனக்கு 50 லட்ச ரூபாய் என்னோட வங்கி கணக்கில் பிக்சட் டெபாசிட்ல இருக்கணுங்கிறது தெளிவான இலக்கு. வங்கி கணக்கில் இருக்கணும்னு சொன்னா கூட கரண்ட் அக்கௌண்ட் வேற ஏதாவது டெபாசிட் இல்லாமல் லோனா கூட இருக்கலாம். வங்கி கணக்கில் 50 லட்சம் லோனா கூட இருக்கலாம். மாறிடக்கூடாது. மிக மிக தெளிவான. ஸோ வாழ்க்கையில் இலக்கு இருக்கிறதா ஒரு கேள்வி. அந்த இலக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஹவு குவிக்லி த வேர்ல்ட் ஸ்டாண்ட்ஸ் அசைட் டு லெட் யூ பாஸ். நீங்கள் அதை அடைவதற்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் கூடி வருகின்றன, உலகம் சுற்றி நமக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு விஷயம். ஸோ இலக்கு மிக தெளிவாக இருக்கணும். அந்த இலக்கை நோக்கி போவதற்கான ஆக்ஷன் பிளான்ஸ் தெளிவாக இருக்கணும். நமக்கு தெரியும். இதுலேருந்து இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பேர்னிங் டிசைர் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் நம்ம 12 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பேர்னிங் டிசைர். உள்ளுக்குள்ள ஒரு தீராத ஒரு ஆர்வம். அது எத்தனை தடவை நான் தோல்வின்னு நம்ம நினைச்சாலும் சரி, எத்தனை தடவை தடங்கள் நினைச்சாலும் திருப்பி நான் அதை பண்ணுவேன். பண்ணவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முதல் பிசினஸ்ல வெற்றி பெற்று மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஒருத்தர் கூட கிடையாது. அப்ப நான் முதல் பிசினஸ் ஃபெயில் ஆகும்னு சொல்லலை. முதல் பிசினஸ் அனுபவம் கொடுக்கும்னு சொல்றேன். நல்லாவே இருந்து விட்டுட்டு போயிருக்காங்க, நல்லாவே இருந்து வித்துட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிருக்கிறாங்க. பட் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா சில சமயம் எதிர்மறை அனுபவங்கள் வரும்போது அதை வந்து தோல்வியை நினைச்சு நான் பிசினஸ்க்கே லாய்க்கு இல்லைன்னு ஒதுங்காம திருப்பி அடுத்த பிசினஸ் நல்லா பண்ணணும்னு நினைச்சு வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. பணக்காரர்கள் ஆனவர்கள்லாம் வந்து 2வது பிசினஸ், 3வது பிசினஸ், 4வது பிசினஸ்லாம் பெரிய லெவல்ல போயிருக்கிறாங்க. அப்ப இந்த பேர்னிங் டிசைர் இல்லாதவங்க 2வது பிசினஸோ 3வது பிசினஸோ ஆரம்பித்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு நான் தொழில் முனைவோருக்கு பயிற்சியாளர் இருக்கனால நான் சொல்றேன். அங்க போய் பயிற்சிகள் கொடுக்குறோம். அவேர்னஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 50 பேர் 60 பேர் கொடுக்குறோம். சில கிளாஸ் 100 பேரோட உட்கார வைக்கிறாங்க. அந்த 60 பேர்ல எத்தனை பேர் பிசினஸ் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹார்ட்லி 4, 3, 5 அவ்வளவுதான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5 பேரு தான் வந்து பாயிண்ட் பிடிச்சுக்கிறாங்க. ஒரு பேர்னிங் டிசைர் இருக்குது. மற்ற 55 பேரும் நமக்கு ஈஸியா இருக்குமா பாக்குறாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு பாக்குறாங்க. ஓ, அதுல இந்த தடங்கள் இருக்கு, இந்த விஷயம் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்போ பேர்னிங் டிசைர் இல்லை. பேர்னிங் டிசைர் இருந்தா என்ன சவால், அந்த சவாலுக்கான வழியை தேடி போவோம். பேர்னிங் டிசைர் இல்லைன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி ஈஸியா இல்லை, வேணாம் விட்டுறாங்க. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, யாராவது என் நம்பர் கொடுப்பாங்க, மொத்தம் கேட்பாங்க, சார் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், உங்க நம்பர் கொடுத்தாங்க சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாராவது வெளியூர் இருந்து லேடிஸும் கேட்குறாங்க, ஜென்ஸும் கேட்குறாங்க. நான் சாதாரண விஷயம் கேட்குறேன், நீ என்ன படிச்சிருக்கிறீங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது சொல்லி முடிச்சோன்னா சரி சார் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன். இதை பண்ணுறீங்களா, இதை பண்ணுறீங்களா, இதை பண்ணால் வருஷம் சொல்லிட்டு வரேன். எல்லாம் கேட்டுட்டு நான் சொல்லுவாங்க, ஒரு 5 பிஸ்னஸ் 10 பிஸ்னஸ் சொல்லிட்டு கேட்டோம். சார் இதை விட ஈஸியாக ஒன்று சொல்லுங்க அப்படிங்க. இதுக்கு வந்து எல்லையே கிடையாது. இதை விட ஈஸியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ பேர்னிங் டிசைர் இல்லை. பேர்னிங் டிசைர் இருந்தால் சார் இதில் இந்த சவால் இருக்கு, இந்த சவாலை எப்படி நான் பண்ணேன்னு சொன்னால் நான் இறங்க முடியும் இல்லை கேட்பாங்க. அதுதான் முதல்ல வந்து டெஃபினட் டிசைர் இருக்கணும், பேர்னிங் டிசைர் இருக்கணும், அது மேலே ஒரு தீவிர வெறி ஒன்று இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போதான் உங்களுடைய இலக்கை வந்து அது வெறியாக்க மாற்ற முடியும். இலக்கு என்பதற்கும் நம்மளுடைய கனவு ஆசை என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இலக்கைத்தான் வைத்து கொண்டால் தான் வெற்றி பெற முடியும், வெறும் ஆசை வெற்றி பெறாது.
ஆசையோ இல்லை வெறுமன ஒரு கனவோ வெற்றி பெறாது. அந்த கனவு வெற்றி பெற வேண்டுமானால் அது இலக்காக மாற வேண்டும். அது நிறைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், உளவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம். கனவு என்பது எப்பொழுது இலக்காக மாறுகிறது? அது எழுத்து வடிவத்தில் இருக்கும் பொழுதுதான். உங்கள் கனவை எழுத்து வடிவத்தில் எழுதி வையுங்கள், அடிக்கடி பாருங்கள், அடிக்கடி எழுதுங்கள். இது பண்ணா போறோம். இது பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேர்னிங் டிசையர், அதை எப்படி எடுத்து கொண்டு போறோம் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ட்ரீம் ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஓவர் டைம் இட் வில் இன்டென்சிஃபை. ஒரு கனவு வருது, அந்த கனவு அடிக்கடி நம்ம வர்ற அளவுக்கு நம்ம அது மேல தீவிர பற்று இருந்தால் அடிக்கடி வரும். அதை பற்றிய சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த கனவு ரொம்ப தீவிரமாகும் பொழுது நமது ஆழ்மனம் அதற்கான வழிகளை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கனவை அடைவதற்கு நிறைய தடங்கள் தாண்டி தான் நம்ம போக வேண்டியிருக்கும். அந்த தடங்கள்லாம் தாண்டுவதற்கு நம்ம ஆழ்மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்றால் அந்த கனவு நமக்கு அடிக்கடி ஞாபகம் வர வேண்டும். எனக்கு அடிக்கடி ஞாபகம், அப்போதான் இன்டென்சிஃபை ஆகும். இன்டென்சிவ்னா மேனிஃபோல்டு பவர்ஃபுல் ஆகும். அப்போதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்போ நிறைய கஷ்டங்கள் தாண்டி தான் போக வேண்டி வரும். எடுத்த உடனே ஒரு ஆள் பணக்காராக முடியும், எடுத்த உடனே ஒரு பெரிய பிசினஸ் பெரிய அளவில் போக முடியாது. ஆனா அதனால சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, சாத்தியம் இருக்கிறது. இந்த தடங்கள் எல்லாம் தாண்டி போகும் பொழுதுதான். அப்போ நம்ம தடங்கள்ங்கிறது எப்போ நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம், ஒரு எங்க நம்ம டிஃபிகல்டிஸ் எங்க நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, அவர் சக்சஸ் லைஸ் அவுட் சைட் அவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம வசதியா வாழ்ற வாழ்க்கை அந்த ஒரு வட்டம் என்றால் அந்த வட்டத்தை தாண்டி தான் நமது வெற்றி இருக்கிறது. அந்த அந்த தாண்டும் பொழுதுதான் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்றோம். தாண்டும் பொழுதுதான் ஒரு சவால்களை ஃபேஸ் பண்றோம். தாண்டும் பொழுதுதான் ஒரு சின்ன செட்பேக்ஸை ஃபீல் பண்றோம். அதுக்கு ரூட் கிடைச்சாச்சுன்னா நம்ம வெற்றி அடைய முடியும். ஸோ அதுதான் நம்ம மூணாவது பாயிண்ட். நம்மளுடைய பொசிஷனை அடைவதற்கு, நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு பேக் ஆகாம பின்னால வராம அதை டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஏனென்றால் அவர் சக்சஸ் லைஸ் அவுட் சைட் அவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், வாய்ப்புகள் எங்கே எங்கே என்று தேடக்கூடிய மனநிலை 24 மணி நேரமும் அதை தாண்டி வேற சிந்தனை இல்லாமல் இருந்தால் சீக்கிரமாக ரீச் ஆகலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஞாபகம் வருது, மற்ற 23 மணி நேரம் ஞாபகம் வரல அப்படின்றால் அது பேர்னிங் டிசைர் கிடையாது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீங்கள் பார்க்கலாம், 24 ஹவர்ஸும் அவங்க பிஸ்னஸ் நினைவு தான் இருக்கும். வீட்டில் இருந்தால் கூட அவங்களோட மைண்ட் அங்கே தான் ஓடிட்டு இருக்கும், என்ன பண்ணலான்னு. அப்படி இருந்தால் தான் அவங்க மேனேஜ் பண்ண முடியுது, வெற்றி பெற முடியுது. ஸோ அப்படி தேடி அந்த நினைப்பு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது, வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, வாய்ப்புகள் கண்களில் படும் பொழுது தே வில் கிராப், அதை பிடிச்சிப்பாங்க. அப்போ சாதாரண ஆட்கள் அந்த அளவிற்கு 24 ஹவர்ஸ் சீரியஸாக இல்லாமல் சீரியஸ்னஸ் கொடுக்காம இருந்தாங்க என்றால், கண்ணு முன்னாடி வாய்ப்புகள் வந்தாலும் வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தன் எடுத்து அழகாக பண்ணிட்டு போயிடுவோம், அவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஃபீலிங் தான் மக்களுக்கு வரும். வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் வாய்ப்புகள் வாய்ப்புகளாகப்படும், மற்றவர்கள் வாய்ப்புகளை மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம். இது ரெண்டாவது, இந்த கனவை நோக்கி போகும் பொழுது நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் விடாதீங்க, தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்க. சவால்கள் இருக்குது, சவால்களை தாண்டறதுக்கான சக்திகள் உள்ளே இருக்குது, நம்மளால அதை தாண்டி போக முடியும், தாண்டி தாண்டி போக முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நமக்கு அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம இதை பார்த்து நம்ம விட்டுறவே கூடாது. நம்ம ஒரு சின்ன தடங்கள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கவே கூடாது. பின் வாங்காமல் நம்ம தொடர்ந்து இருந்தால்தான் நம்ம வெற்றியை அடைய முடியுங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாயிண்டை பார்க்கக்கூடிய விஷயம் பாதியில் விடாதீங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம தோல்விகள் நினைக்காம அது சின்ன தடங்கள், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், அடுத்த முறை இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது இந்த தடங்கள் வரக்கூடாது என்றால் என்ன ப்ரிகாஷன்ஸ் நான் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்து அதை பண்ணணும். ஸோ பிஃபோர் அச்சீவிங் சக்சஸ் எவ்ரி ஒன் இஸ் ஃபேஸிங் டெம்பரரி டிஃபீட்ஸ். அதை தோல்விகள் நான் சொல்ல மாட்டேன், ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன், டெம்பரரி செட்பேக்ஸ் அது வரும். வராம அப்படியே ராயல் கூட்டா வெற்றி லட்டு மாதிரி பழம் மாதிரி கிடைக்காது. தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். ரைட், ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ, ஓகே. ஸோ பேர்னிங் டிசைர் எவ்ரி திங் டெஃபினட். இது அப்புறம் கோல்ஸ் ஒரு நிமிஷம் திருப்பி அதே ஸ்லைடு வந்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம ஆழ் மனதிற்கு சப்கான்ஷியஸ் பற்றி பின்னாடி ஒன்று இருக்குது, இதை நான் அப்புறம் சொல்கிறேன். முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன ஒரு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்டாக வருது, மூணாவது பாயிண்டாக வருது, ஆட்டோ சஜஷன்.
நிமிஷம். ஒரு நிமிஷம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஃபெய்த், நம்பிக்கை. எவ்வளவு தூரத்துக்கு ஒரு விஷயத்துல நம்ம ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. இது நடக்கும். நான் வந்து மைண்ட் பவர் கிளாஸ்ல நிறைய சொல்லியிருக்கிறேன், சைக்காலஜி ஆஃப் மணி கிளாஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தாலும் அந்த டெக்னிக்கை முழு நம்பிக்கையோடு பண்றவங்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வரும். அந்த முழு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஈவன் அயோட் ஆஃப் டவுட்னு சொல்லியிருக்கேன். அயோட் துளியோண்டு ஒரு சந்தேகம், இது நடக்குமா, நமக்கெல்லாமா அது நடக்கும், அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் நடக்கும், நமக்கெல்லாம் எழுதி தகுதி, ஒரு அயோட்டா டவுட் இருந்தா கூட அது நடக்காது. 100% ஃபெய்த் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்போ இந்த பிலீஃப் சிஸ்டத்தை, நம்மளோட நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு விஷுவலைசேஷனுங்கிற டெக்னிக் இருக்கிறது, அஃபர்மேஷனுங்கிற டெக்னிக் இருக்குது. விஷுவலைசேஷன் என்றால் மனத்திரையில் நான் வெற்றி பெற்றதாக காட்சியை காண்பது. மனத்திரையில் நான் வெற்றி பெற்றதாக, வெற்றி பெற்றுவிட்டதாக, அதை அனுபவிப்பதாக நீங்கள் காட்சியை காண்பது. எப்போ அது காட்சி பார்க்கணும்? நமது ஆழ்மனம் திறந்திருக்கும் வேளையில். ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஆழ்மனம் 2 வேளை திறந்திருக்கிறது. அது ஆல்பா லெவல் என்ற ஆல்பா நிலை என்ற நிலைக்கு நமது மனம் திறந்திருக்கிறது. ஆல்பா நிலையில் தான் நமது ஆழ்மனத்திற்கு கட்டளைகளை நாம் போட முடியும். இன்னொருத்தரும் போடலாம், நம்மளும் போடலாம். நான் வந்து செஷன் எடுக்கும் பொழுது இல்லை டைரக்டாக என்கிட்ட கவுன்சிலுக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் போட்டு அவங்கள ஆள் நிலைக்கு இல்லை ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு போட்டு அவங்க ஆழ்மனத்தில் நான் ப்ரோக்ராம் ஏற்றுறேன். என்னவாகணும் ஏற்றுறேன். அது சக்ஸஸ் கிடைக்கிறது. நார்மலாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் 2 வேளை நமது மனம் ஆல்ஃபா என்ற நிலைக்கு வந்து செல்கிறது. இரவு தூங்க போகும் பொழுதும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் ஒரு 3 நிமிஷத்திலிருந்து 4 நிமிஷம் நமது மனம் ஆல்ஃபா என்ற நிலையில் வந்து செல்கிறது. நம்ம தூங்க போகும்பொழுது இது தாண்டி தான் தூக்கம் வருது. விழிப்பு வரும்போது தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது ஆல்ஃபா நிலை தாண்டி தான் வரும். சார், நான் ஆல்ஃபாவில் இருக்கிறேன், ஆல்ஃபா நிலையில் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நியாயமான கேள்வி. தூங்க போகும் பொழுது கண் டைட் ஆயிடுச்சு, கண் அப்படியே சுருக்கிட்டு வரும், தூக்கம் வந்துடுச்சு, நான் தூங்க போறேன்னு சொல்லி பெட்ல போய் விழ போறோம். பெட்ல விழுந்த உடனே தூங்குவதில்லை. கண்கள் மூடி இருந்தாலும் காதுகள் திறந்திருக்கின்றன. சுத்தி நடக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். பெட்ல படுத்தாச்சு, 3.5 minutes to 4 minutes நமது காதுகள் திறந்திருக்கும், கண்கள் மூடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்க போறோம். அந்த இடைப்பட்ட 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் உங்களுடைய ஆழ்மனம் திறந்திருக்கிறது. காலையில எழுந்திருக்கும் பொழுது அப்படிதான், கண்ணு டைட்டுன்னு திறக்கல, காது மட்டும் திறன், சுத்தி நடக்கிற சத்தம் கேட்டது, மெதுவாக தான் நான் கண்ணை திறக்கிறேன். அப்பவும் ஆழ்நிலையில நம்ம இருக்கிறோம், ஆல்ஃபா நிலையில் இருக்கிறோம். இந்த முக்கியமான பாயிண்டை புரிஞ்சுக்கோங்க. விஷுவலைசேஷன் டெக்னிக் ஒர்க் பண்ண வேண்டும் என்றால் இது சரியா தெரிஞ்சுக்கணும். இது கூட விஷுவலைசேஷன் இந்த மாதிரி ஆல்ஃபா நிலையில சில சமயம் வரும். எப்படின்னு கேட்டால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரும். ஒரு மலை அடிவாரம், நல்ல குளிர்ந்த காற்று, ஒரு நல்ல இசை, பிடித்த இசை, இதெல்லாம் ரசித்து பண்ணும் பொழுது ஆல்ஃபா லெவல் வரும். பட் ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது, நமக்கு மனத்திரையில் பார்க்குற அளவுக்கு டைம் கிடையாது. ஸோ பெட்டில் படுத்திருக்கும் பொழுதே அதை நீங்கள் பண்ணலாம். எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதாக முழுமையாக நீங்கள் அனுபவிப்பதாக, துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் அனுபவிப்பதாக நினச்சிட்டு வந்தால் அது மனம் வந்து இம்மிடியட்டாக பிடித்து கொள்ளும். ஆழ்மனத்துக்கு எப்போ ப்ரோக்ராம் ஏறிச்சோ அது அந்த செகண்ட்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மறுநாள் காலையில் நம்ம அப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அது பிளான் பண்ணும், க்ளீனாக பண்ணி சேர்க்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நிறைய பேர் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. நம்ம இவர் இருக்குங்களா, யார் இருக்கிறீங்க? சுதர்ஷன் சார். சுதர்ஷன் லைனில் இருக்கீங்களா? செந்தில் சார் லைனில் இருக்கிறீங்களா? சொல்லுங்க சார். ராகுல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராகுல் அன்எம்ப்ளாய்டு பர்சன் ஜாயின் பண்ணாங்க. ஆமா, அவர் வந்துட்டு ஜாப் கிடைச்சது அதானே சார்? எத்தனை நாள்ல கிடைச்சது? 5வது நாள். ஆமா, சண்டே அட்டன் பண்ணா வியாழக்கிழமை ஜாயின் இன் டியூட்டி. ஆமா, அது நிறைய சொல்லிருக்கீங்க, அவரும் சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு. அவரு இப்ப லைன்ல கான்டாக்ட்ல இருக்காரு, நம்ம கூட இருக்கிறாரு. சோ எப்படி அது சாத்தியம்? அன்னைக்கு சொல்ல டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். ஆல்ஃபா செஷன் போட்டு ஏத்திட்டேன். கிட்டத்தட்ட 40 minutes போட்டு எனக்கு ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்லாம் பண்ணுங்கன்னு சொல்றேன். வெட்னஸ்டே ஹி காட் ஏ கால் ஃப்ரம்
எப்போவோ யாருக்கோ போட்டு வச்ச ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, பயோடேட்டா அனுப்பிச்சிருக்கிறாரு, அங்கேருந்து கம்பெனி கூப்பிட்றாங்க. நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா, இப்போ வேலை இல்லாமல் தான் இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், நான் தேடி தான் இருக்கேன், நாளை காலைல 10 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணேன். ஈஸியஸ்ட் ஒரு ஆளுக்கு வேலை தேடினா எவ்வளோ கஷ்டமான விஷயம், எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எத்தனை பேர் இன்டர்வியூக்கு வருவாங்க, எவ்வளோ போட்டி. இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரே வார்த்தை, ரொம்ப சிம்பிளான விஷயம். இது ஆழ்மனத்தோட பவர். அது எப்போ உள்ளே போட்டு பண்ண இது மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. நம்ம வந்து வேலைக்காரியே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து 5 நாளில் வேலைக்காரி செட் ஆகிருக்கிறாங்க. இது மாதிரி இதை காணும் தேடணும், அது கிடச்சி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சி. நமது கம்ப்யூட்டரை நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஆனால் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்திட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலை யூஸ் பண்ணால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ விஷுவலைசேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மனத்தெரியில் நடந்து விட்டதாக அதை அனுபவிப்பதாக காலையில் இரவில் காலையில் இரவும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. எத்தனை நாள் சார் பார்க்கணும்? இதுக்கு ஒரு பைசா செலவு இல்லை. மினிமம் 30 நாள் பார்க்கணும். 21 நாளைக்கு மேலே தான் வந்து சிக்னல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நீங்கள் எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறீங்களோ, அந்த இலக்கை நோக்கி போகிறீங்களோ, அந்த இலக்கை அடைவதற்கான சிக்னல்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வீடு கட்டணும்னு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு விஷயம் போட்டுட்ருக்கேன் அப்படின்றால், வீடு புரோக்கர்ஸு கான்டாக்ட் வரும், யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, நம்மகிட்ட அதை பற்றி காதில் விழும், நம்ம அந்த இடத்துல இருப்போம். இதுதான் சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கார் வாங்கணும்னு நினச்சோன்னா, யாரோ ஒருத்தர் கார் வாங்கிட்டாங்க, இது மாதிரி அது மாதிரி விஷயங்களும் காதில் பட ஆரம்பிக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வரும். டைரெக்டாக கூட நம்ம அந்த இன்சிடென்ட் நடக்கிற இடத்துல நம்ம இருக்கலாம். இல்லை வேற யாராவது 2 பேர் பேசிட்டு போவாங்க, எனக்கு இந்த இடத்துல நல்ல டிஸ்கவுண்ட் கிடச்சிப்போ நான் கார் வாங்கிட்டேன். அது அசரீரி வாக்கு என்று சொல்வார்கள். இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் அட்டகாசமான சிக்னல் நம்ம கொடுக்கும். ஸோ நம்பிக்கை இருக்கும்பொழுது தான் அது கிடைக்கும். நம்பிக்கை ஆழமாக இருக்கும்பொழுது தான் பிரபஞ்சம் வேலை செய்வது நமக்கு கிடைக்கும். ரைட்டா? அடுத்த அஃபர்மேஷன்ங்கிறது சுய ஆலோசனைகள். நமது நம்பிக்கையை கூட்டுவதற்கும் நமது ஆழ்மனத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணுவதற்கும் அஃபர்மேஷன் என்ற சுய ஆலோசனைகள் என்பது அட்டகாசமான டெக்னிக். 18 டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்மளோட மைண்ட் பவர் கிளாஸில். அதில் ஒரு டெக்னிக் வந்து அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் என்றால் சுய ஆலோசனைகள். அதாவது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸு, சிம்பிள் சென்டென்ஸு, நெகட்டிவ் வார்த்தை எதுவும் இல்லாத வார்த்தைகள். இப்போ நான் செல்வந்தர் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி, பணக்காரர் ஆகணும் அப்படின்னு பிளான் போட்டால், நான் செல்வந்தர் ஆகிக் கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை. இந்த வாசகத்தை ஒரு 25லேருந்து 50 தடவை சொல்லுங்க. 25லேருந்து 50 தடவை எழுதிக்கோங்க. இந்த அஃபர்மேஷன் பவர்ஃபுல்லாக வரணும், ரிசல்ட் கொடுக்க வேண்டும் என்றால் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். பிரித்து கூட எழுதிக்கோங்க. காலைல 25, நைட்டு 25. ஆனால் தொடர்ந்து பண்ணுங்கள். நான் என்னைக்கோ ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் எழுதுறேன்னா சத்தியமாக ரிசல்ட்ஸ் கிடையாது. தொடர்ந்து எழும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஃப்ரீக்வன்சி பவர் கூடிக்கிட்டே வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. உண்மை, நிதர்சனமான உண்மை. யாரோட வாழ்க்கை நான் மாற்றி காமிக்க தயார். இன்னைக்கு கடன் இருந்தால் கடன்லேருந்து வெளியே கொண்டுறதுக்கு தயார்னா சரியான ரூட்டு, சரியான டெக்னிக் போட்டால் அவங்க மனம் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது ஆக்ஷனோட பண்ணுற, விஷுவலைஸ் பண்ணி அஃபர்மேஷனோட சேர்ந்து பண்ணும்போது தான் அட்டகாசமான ரிசல்ட்ஸ் வருகிறதுங்கிறது முக்கியம். ஸோ 2வது பாயிண்ட்டு ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டால் ஆட்டோ சஜஷன்ஸ். ஆட்டோ சஜஷன்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அஃபர்மேஷன் தான், சொல்லிக் கொடுக்குற விஷயம்தான். பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, நம்ம ஆழ்மனத்துக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான கமெண்ட்ஸை நாமே கூட சொல்லும் போது சொல்லிக்கலாம். நம்ம ஆழ்மனத்துக்கு கொடுக்குற கட்டளைகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அந்த ஆட்டோ சுய ஆலோசனைகள் வந்து நம்மளுடைய எண்ணங்களை அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நம்ம எந்த ஆட்டோசேஷன் போட்டுகிட்டே வருமோ அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களாக தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இட் ஸ்டார்டட் கான்கோரிங் அவர் மைண்டு எப்போ நம்ம புரியுறது அப்படின்னு கேட்டால், நம்ம விஷுவலைசேஷனும் நம்ம ஆட்டோசேஷனும் பண்ணிட்டு வரும்போது, அஃபர்மேஷனும் பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு தோணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாத்தியம், இந்த நான் அச்சீவ் பண்ண முடியுங்கிற அளவிற்கு நமது எண்ணங்கள்லாம் அது மாற ஆரம்பிக்கும். அந்த டாமினன்ட் தாட்ஸாக வரும்பொழுது தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், செல்வந்தர்கள் எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, ரைட், மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா டாமினன்ட் நாலேஜ். அந்த அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். லைன்ல இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்க இல்லையா? ரைட், ஓகே, ரைட். டாமினன்ட் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். திடீர்னு சைடில் உள்ள இது போயிடுச்சு, வரலன்னு பார்த்தேன். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அப்படி என்றால் என்னன்னு கேட்டா, ஒரு துறையில் வல்லுனர். செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் ஒன்று டெவலப் பண்ணிக்கணும். சாதாரண எல்லாரும் பண்ற ஸ்கில் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றால் நான் 100ல் 1, 1000ல் 1. ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ்
இன்று நிறைய அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இப்போ பாருங்கள், டாக்டர்கிட்ட போங்க, ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் பார்க்குறதுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அவரை பார்க்குறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 3000 ரூபா. 20 நிமிஷம் மேலே கிடையாது. அவரோட ஒரு சிட்டிங் 10,000 ரூபா ஃபீஸ். 10,000 ரூபா. பப்ளிக் எல்லாம் நடத்துவார், பப்ளிக் மீட்டிங்லாம் நடத்துவார், எல்லாருமே வாங்கன்னு சொல்லிடுவார். பட் என்ன கேட்டால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவரை பார்த்து பேசுறதுக்கு 3000 ரூபா ஃபீஸு. அவருடைய ஆல்ஃபா லெவல் ஒரு டியூனிங் ஒன்று பண்ணுவார், ஹிப்னாட்டிக் கொஞ்சம் ரூட்டில் போடுவார். அவரோட சிட்டிங்க்கு வந்து ஒரு சிட்டிங்க்கு 10,000 ரூபா. அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட வர்றவங்க 10 சிட்டிங் உட்காரணும். அது தப்புன்னு சொல்லலை. ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கிறதுனால கெயின்ஸ். ஏன் மக்கள் அவரை தேடி போகிறாங்க? ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். டாக்டர்கிட்ட போகும்போது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போனால் அவர் ஃபீஸ் 500 ரூபாய் 1000 ரூபா. இது மாதிரி எந்த ஏரியா எடுத்துங்க, டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது. இந்த டியூஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடத்துகிறாரு அவர். அவர்கிட்ட போங்க, நிறைய கூட்டம் நிரம்பி முடியும். கேட்கனரில் ஒரு கூட்டம் 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. காலையில் 4 மணிலேருந்து கிளாஸ் இருக்குது. காலையில் 7:30 மணி 8-7:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குது. நைட்டு பார்த்தா 11 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குது. பேட்சாக நடத்திட்டு இருக்கிறார். அவ்வளோ சைக்கிள்ஸ் ரோட்டில் கிடக்கும். அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ். அந்த ஏரியாவில் ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ இப்போ ஆட்டோ மெக்கானிக் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆட்டோ நானே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கிறேன். வண்டியை டியூன் பண்ணி கொடுப்பாருங்க. உங்களோட கார்பரேட்டரை டியூன் பண்ணி கொடுப்பாரு. அந்த டியூன் பண்ணுறதுக்கு 400 ரூபா வாங்குறாரு, 300 ரூபா 400 ரூபா வாங்குறாரு. வண்டி என்னை விட்டுட்டு போயிடுங்க பார், காலையில் விட்டுருங்க, சாயங்காலம் எடுத்துக்கோங்க, மைலேஜ் கூட்டி தரேன் பார். ஸ்பெஷலிஸ்ட் பர்சன். நம்மளும் தான் ஊரில் 1000 மெக்கானிக் பார்க்குறோம். எத்தனை பேர் மைலேஜ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறோம்? நான் பண்ணிட்டேன் சார், இது பண்ணிட்டேன் சார், அது பண்ணிட்டேன். அவர் வந்து உள்ளே வந்து ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டாக எப்படி வைக்கணும், ரித்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி பெட்ரோல் விட்டு ஓட விட்டு, வண்டியில் இருக்க அத்தனை பெட்ரோலையும் எடுத்துட்டு திருப்பி இவ்வளோ எம்எல் பெட்ரோல் விட்டு எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு கணக்கு எடுத்து கிளீனாக, அந்த மாதிரி யாரும் பண்ணல. ஸோ அது ஒரு தடவை நான் போயிருக்கிறேன். அவர் வந்து எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சஃபயர் தாண்டி பக்கத்தில் ஒரு ரோட்டில். ஸ்பெஷலைஸ்டு பர்சன். ஸோ இதை மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் எடுத்துங்க, அந்த ஏரியாவில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் நீங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து பெரிய ஆள். லெட் இட் பி எனிதிங். நான் கொஞ்சம் ட்ரைனிங்கில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கார்பரேட்டில் கொஞ்சம் மரியாதை கொடுத்து நம்மளை கூப்பிடுறாங்க, பெரிய பெரிய நம்மளை கூப்பிடுறாங்க, ரைட்டா? ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிக்கலாம். ரொம்ப பெரிய ஆத்மா நான் சொல்லிக்கல, பட் ஸ்டில் somewhat பெட்டர் than ஆவரேஜ் பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு, ரைட்டா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எது நல்லா வருமோ, எது பிடிச்சி பேஷனோ, இல்லை உங்களோட ஹாபி எது மனசுக்கு பிடிச்சி பண்ணீங்களோ அதை அப்படியே டெவலப் பண்ணால் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜாக மாறும். அது நிறைய மிஸ் பண்ணுறோம். அடுத்தது கற்பனா சக்தி, கற்பனை வளம். அந்த கற்பனை வளம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது எப்படி பண்ணலாம், வித்தியாசமாக பண்ணலாம், க்ரியேட்டிவாக பண்ணலாம். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிஸ்னஸில் இன்னைக்கு பெரிய சக்ஸஸ் வந்தவங்களாம் பாருங்கள், ஏதோ ஒரு ஏரியாவில் க்ரியேட்டிவ். இன்றைக்கி ஆப்பெல்லாம் அவ்வளோ நிறைய ஆப் இருக்குது. ஆப்பெல்லாம் அவ்வளோ எவ்வளோ ஆப் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப்பெல்லாம் வந்து ஒரு அடித்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் ஒரு புது ஆப் கொண்டு வரணும்னா க்ரியேட்டிவாக இருக்கணும், சம்திங் வித்தியாசமாக இருக்கணும். நான் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓலாவில் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, இதில் ஊபரில் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரு மாற்றுக்கு ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. மாற்று இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? செஷனில் சொல்லியிருக்கேன், நிறைய செஷனில். ஊபர் வேற என்ன, ரேப்பிடோ வந்திருக்கு, ரைட்டா? ரேப்பிடோ ஒரு விஷயம். ரேப்பிடோவோட அடிச்சு ஒருத்தன் வந்திருக்கு. அந்த ஆப் பேர் இன் டிரைவ். நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டால் இமேஜினேஷன். ஏன் இமேஜினேஷன்? கிரியேட்டிவ் சம்திங். ஸோ அந்த ஐடியா வந்து ஒரு ஐடியா வருது. இந்த ஊபரில் உள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது, ஓலாவில் இருக்க பிரச்சனை இருக்கக்கூடாது. அங்கே வந்து டிரைவர் பேஸ்டாக இருக்குது, இங்கே கன்சியூமர் பேஸ்டாக இருக்கணும்னு சொல்லி மாற்றினது தான் இன் டிரைவ்னு ஒரு ஆப்பு. அந்த இன் டிரைவ் நீங்கள் ஆப்பை உள்ளே போய் ஆன் பண்ணி, நான் இங்கேருந்து சென்ட்ரல் போகணும், இப்போ நான் ஐமீன் விருகம்பாக்கம், நான் விருகம்பாக்கம் சென்ட்ரல் போகணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அது என்னை கேட்குது, நீ எவ்வளோ ரூபாய் தர தயாராக இருக்குன்னு என்னை கேட்குது. நான் 250 ரூபா நான் போடுறேன். அந்த 250 ரூபாவுக்கு ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, எந்த யாரோட லிங்க் பண்ணுறாங்களோ அந்த ஆட்டோக்களுக்குலாம், பக்கத்தில் இருக்க ஆட்டோக்களுக்குலாம் ஒரு 5 ஆட்டோ 10 ஆட்டோக்கு போகுது. ஒன் பார்ட்டி இஸ் வெயிட்டிங் அட் விருகம்பாக்கம், விருகம்பாக்கம் சென்ட்ரல் போகணும், இஸ் ரெடி டு பே 250 rupees. அவன் அக்செப்ட் பண்ணினால் நமக்கு உடனே கிளிக் ஆகுது. நம்ம அக்செப்ட் பண்ணலை, கம்முன்னு வெயிட் பண்ணுறான் அப்படின்னா நம்மளை ஆப் கேட்குறது 20 seconds யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல, நீங்கள் 250ங்கிறது கூட ஏதாவது 30 ரூபா கூட்டுறீங்களா, 20 ரூபா கூட்டுறீங்களா, ஏதாவது அமௌண்ட் கூட்டி சொல்கிறீங்களா, நமக்கு சாய்ஸ் கேட்குது. நான் உடனே 25 ரூபா நான் கூட்டி போடுறேன், 275 கூட்டி போடுறேன். அப்போ எனக்கு எந்த ஆட்டோக்காரனும் ஒத்துக்கலை அப்படின்றால் உடனே ஆட்டோ டிரைவருக்கு மெசேஜ் போடுது, பார்ட்டி 2 தடவை ஆஃபர் பண்ணிட்டாரு, உனக்காவது எவ்வளோ ரூபா வேணும்னு நீ சொல்லு. உடனே ஒருத்தர் 300 போடுறான். ஒரு ஆட்டோ டிரைவர் நான் 300 நான் வரேன்னு சொல்லி போடுறான்.
இப்போ அந்த கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டு அதில் போகிறா, 2 பேருக்கு சண்டை கிடையாது, கம்ப்ளைண்ட் வராது. இது கஸ்டமர் பேஸ்டாக போகிறது, கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி போகிறது. இது ஒரு இமேஜினேஷனில் வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. தினசரி வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகும். அதெல்லாம் இமேஜினேஷன் தான் மெயினாக, நம்ம கற்பனா சக்தி தான். ஸோ கிரியேட்டிவான விஷயங்களை செய்தால், சைனாலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிரியேட்டிவ், டாய்ஸ்லேருந்து எல்லாமே பாருங்க கிரியேட்டிவ். நமக்கு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இல்லை. கிரியேட்டிவிட்டி சோறு போட்டு சாப்பாடு போட்டு பெருசாக வளர்க்கலை. வருது அப்படியே விட்டுடுறோம், வருது விட்டுறோம். தினசரி நம்ம சந்திக்கும் சவால்களில் அதுக்குண்டான ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷனை நம்ம மனம் கொஞ்சம் யோசிச்சா கொடுக்கும். நம்ம அந்த அளவு போகலை, ஆமாம் இதை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு விட்டுறோம், அடுத்த ஸ்டேஜ் போல. இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படிங்கிறத வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சக்தி குவைன் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புக் படிங்க. 2-3 புக் போட்டிருக்காரு. கிரியேட்டிவ் இமேஜினேஷன் சொல்லி கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ஒன்று போட்டிருப்பார். கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அந்த புக்கு படிங்க, ரொம்ப அட்டகாசமாக கைட் பண்ணியிருப்பார். ஸோ 5வது பாயிண்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால் ஆர்கனைஸ்டு பிளானிங். அதாவது பிளான் பண்ணலன்னு நான் சொல்லலை, எல்லாருமே பிளான் தான் பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் அன் ஆர்கனைஸ்டு வே. நான் ஒரு கன்சல்டிங் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் சிட்டியை விட்டு அவுட்டரில், அது அரக்கோணம் டு பெங்களூர் ரூட்டில் ஒரு பெரிய ஹைவே இல்லாமல் ஹைவேல போய் ஜாயின் பண்ணுற ஒரு ரூட்டில் சைடில் வச்சுக்க. இட்ஸ் நாட் ஹைவேல இருந்தால் கூட ஓரளவுக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஹைவேல போய் ஜாயின் பண்ணுற ரூட்டில் சைடில் வச்சுக்கிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் 2 சின்ன ஊர் தான் இருக்குது. அந்த ஊர் மக்கள் நம்பி அவ்வளோ பெருசாக பிஸ்னஸ் இல்லை. ரோட்டில் போகிற வராங்க, உங்கள் போகிற கார் வந்தால் தான் உண்டு பிஸ்னஸ். இப்போது ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்கிட்ட ஐடியா கேட்குறாரு, இதை நான் இம்ப்ரூவ் பண்ணேன் சார், இது இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு வர்றாரு. தப்புன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் இப்போ கேட்குறாரு, நம்ம சொல்ல. அப்புறம் நான் சஜஷன்லாம் கொடுத்தேன். இப்போ ஒரு தொழில் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த திட்டம் தெளிவாக இருக்கணுமா இல்லையா? எதை பண்ணணும் திட்டம் தெளிவாக இருக்கணுமா இல்லையா? அதுதான் ஆர்கனைஸ்டு பிளானிங் சொல்கிறது. நான் நினச்சேன் இப்படி தான் ஐடியா போட்டங்கிறது ஆர்டினரி பிளானாக இருக்கலாம். பட் ஆர்கனைஸ்டு பிளான்னா ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி. ஸ்டேஜ் ஏல என்னென்ன பண்ணும், பியில் என்ன பண்ணும், சி எதை முதல்ல பண்ணும், எதை 2வது பண்ணும். இது மாதிரி ஒரு சரியான ப்ளூ பிரிண்ட். வீடு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கா இல்லையா? வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கா? பெரிய டவுட். ப்ளூ பிரிண்ட்னா ப்ளூ பிரிண்ட் இஸ் எ பக்கா இன் நேச்சர். எப்படி இருக்கும் எக்ஸாக்டா அது பிரகாரம் தான் வீடு வரும். ஸோ ப்ளூ பிரிண்ட் ஒன்று ரெடி பண்ணியாச்சுன்னா அது வீடை ரெடி பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கைக்கு நான் ஒரு இலக்கை ஒரு ப்ளூ பிரிண்டாக போட்டு வைத்தால் அது பிரகாரம் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போக முடியும். ப்ளூ பிரிண்ட் இல்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்களிடம் என்னவா ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறத தவிர அந்த ஆசை அடைவதற்கு சரியான ப்ளூ பிரிண்ட் இல்லை. குறையா சொல்லலை, தெரியல, அவைக்கனிங் இல்லை, என்லைட்டனிங் இல்லை, நாலேஜ் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. அப்போ நம்ம வெற்றி பெற்றவர்களிருந்து கற்றுக்கிற விஷயம் வந்து தே ஹேட் ஆர்கனைஸ்டு பிளானிங். திட்டத்தை மிக அழகாக தெளிவாக திட்டமிட்டு அதை அவங்க பண்ணாங்க. அதான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த வார்த்தை வந்து மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு, தெளிவா உள்ள போறதுக்கு. ரைட்டா? அது இப்போ சில விஷயங்கள் தடங்கல்கள்னு சொல்றோம் இல்லையா? அவங்க எல்லா பணக்காரர்கள்ட்ட இருந்து கேதர் பண்ண விஷயங்கள் தோல்விகள் நினைச்சாங்க. ஆனா நான் சொல்ற தோல்விகள் அல்ல, தோல்விகள் அல்ல, ஒன்லி ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எதெல்லாம் வந்து அவர்கள் தோல்வி என்று சொல்லக்கூடிய 31 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 31 காரணங்களும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். பட் அது வந்து நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வந்தால் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அன்ஃபேவரபிள் ஹெரிடிட்ரி பேக்ரவுண்ட். குடும்பத்தில் புதுசாக யாருமே பண்ணாத தொழில், நான் புதுசாக இறங்குறேன், எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்லை, அன்ஃபேவரபிளாக இல்லை, அன்ஃபேவரபிள், நமக்கு ஒத்துழைக்கிற மாதிரி ஒரு ரூட்டில் வரலன்னா அது வந்து அதுவும் சிலருக்கு சேலஞ்சாக இருந்திருக்கிறது. 2வது வெல் டிஃபைன்ட் பர்பஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும், பர்பஸ். என்ன பர்பஸ் லைஃப்ல? அர்த்தம் தான். வாழ்க்கையின் அர்த்தம் தான் கேட்டால் நிறைய பேர் தெரியாது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? பணம் சம்பாதிச்சு அடுத்து என்ன பண்ண போறோம்? சம்பாதிச்ச பணத்தை அப்படியே பெட்டியில் வச்சுட்டு போறோமா? அதை வச்சு என்ன பண்ண போறோம்? அதை எதுக்காக நீங்க வாங்குறீங்க, எதுக்காக ஹோட்டலுக்கு போறீங்க, எதுக்காக புது ட்ரெஸ் போறீங்க, எதுக்காக சினிமா போறீங்க, இது மாதிரி ஏன் கேள்வி கேட்டு போனால் கடைசியில் வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஆத்ம திருப்தி, ஆழ்மனத்தில் ஒரு சந்தோஷம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பர்பஸ் இன் லைஃப் என்னன்னு கேட்டால்
நான் ஆத்ம திருப்தியை உணர வேண்டும், ஆழ்மனத்தில் ஒரு சந்தோஷத்தை உணர வேண்டும், மற்றவர்கள் உதவி செய்வது கூட ஒரு சந்தோஷத்தை உணரணும். அதுபோல பர்பஸ் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த பர்பஸ் இருக்கும் பொழுதுதான், பர்பஸுக்காக உழைக்கும் பொழுது ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது. பர்பஸ் இல்லாமல் வெறுமன பணம் சம்பாதிக்கணும் உழைக்க வந்து ரிசல்ட் தரவில்லை. ஆழ்மனம் அது கோஆபரேட் பண்ணல. இலக்கு ஆம்பிஷன்ங்கிறது பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்கலாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட படிப்பு ஒரு சுமைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இலக்கு என்னவா ஆக வேண்டும், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணலாம், எவ்வளவு வருமானம் வரும், அப்படி வருமானம் வந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க, எதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த ஆம்பிஷனை, இலக்கை நீங்க ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்லை உணவு ஆகணும்னு சொல்லும்போது எப்படி இருப்பீங்கிறத கனவு காண வச்சா போதும். நீங்கள் இவ்வளோ நீங்க கிடைத்த வேலை கிடைத்தால் எப்படி இருப்பீங்க, எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்கிறத கனவு காண வச்சா இன்னைக்கு பாடம் படிப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். அதெல்லாம் சொல்லாம நீ படி அப்படிங்கிற சுமையாக இருக்கிறது. அடுத்தது இன்சஃபிஷியன்ட் எஜுகேஷன், தேவையான படிப்பு இல்லாமல். தேவையான ஒரு படிப்பு இருக்கணும்ல, மினிமமா சில விஷயங்கள் இருக்கணும்ல, அது இல்லாதனால நிறைய பேருக்கு இருக்கு. லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சுய கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு இல்லாதனால வந்து எல்லாமே வந்து எக்ஸீடிங் ஒரு லிமிட், எல்லாமே தேவையில்லாமல் அனாவசியமாக போகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சுய கட்டுப்பாடு எல்லா விஷயத்தையும், அது பணமாக இருக்கலாம், நேரத்தை செலவழிப்பதாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் ரிசல்ட்ஸ் கொடுக்கிறது. அது இல்லை என்றால் அது ஃபெயிலியராக போகிறது. ஆரோக்கியம் அடுத்த விஷயம். என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், சின்ன வயதிலிருந்து எனக்கு ஏற்றப்பட்ட எதிர்மறை விஷயங்கள் என் ஆழ்மனதில் பதிந்திருக்கின்றன. அந்த எதிர்மறை விஷயங்களை எடுக்க தான் நிறைய முன்னாடி டெக்னிக்லாம் சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ ரீசெண்டாக போன 10 நாளைக்கு முன்னாடி வந்து சைக்காலஜி ஆஃப் மணி நடத்தினேன். அதில் ஒவ்வொருத்தர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தரோட ஆழ்மனதிலும் என்ன இருக்குது, பணத்தை பற்றி எத்தனை எதிர்மறைகள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து 3 பாசிட்டிவாக போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னு கேட்டால், சிறிய வயதில் பணத்தை பற்றியோ பணக்காரர்களை பற்றியோ இல்லை பொதுவான விஷயங்களை பற்றி எதிர்மறையாக ஏற்றப்பட்டிருந்தால் இன்னைய ரேட்டில் வாழ்க்கையில் பாதித்து கொண்டு இருக்கும், பணம் சேர விடாதுங்கிறது உண்மை. ஸோ அன்ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் டியூரிங் சைல்ட்ஹுட், அது வந்து இன்னைய ரேட்டில் ஒரு பெரிய ஒரு தடங்கலாக மக்களுக்கு இருக்கிறதுங்க ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன்னா தள்ளி போடுதல். நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், வீடு ஃபேன்லாம் க்ளீன் பண்ணணும், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அந்த எடுத்து ஃபைலில் அரேஞ்ச் பண்ணோம், அதெல்லாம் அடுத்த நாள் பார்த்து, எல்லாமே தள்ளி போடும். இந்த தள்ளி போடுதல்ங்கிற ஒரு மனநிலையே வந்து நம்ம வெற்றியை தள்ளி போடுகிறது. ப்ரோக்ராஸ்டினேஷன் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும், ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம், எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அப்போ தள்ளி போடுதல்ங்கிறது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமாக இருக்கு, நம்ம வெற்றியை நிறுத்துகிறது ஒரு விஷயம். லேக் ஆஃப் பெர்சிஸ்டன்ட்னா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யாமல் இருப்பது. நான் 2 தடவை பார்த்தேன்ப்பா, வரல, நமக்கு வரலன்னு ஒதுங்கிட்டேன். 3வது பண்ணா வந்திருக்கும், பண்ணல. வெற்றி பெற்ற அவ்வளோ பேருமே வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி பெற்றவர்கள். ஆனால் இங்கே தோல்வி அடைந்தவர்கள் ஏன் தோல்வி நினைச்சாங்கன்னா, அது மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணாதனால் அவர் தோல்வி. நெகட்டிவ் பர்சனாலிட்டி, அந்த மனுஷனே எதிர்மறையா இருக்கிறான்னா எண்ணத்தை பம்படிச்சு ஏற்ற முடியும்? ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வெளிப்பாடுகள், எதிர்மறை செயல்பாடுகள் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு எது நினைச்சாலும் அது ரிசல்ட்ஸ் வரல சொல்லிட்டு இருப்பார். எல்லாம் நடக்காது, தேராது, போனி ஆகாது, உருப்படாது, கறிக்கு உதவாது, சுமார் டைப். நீங்கள் என்னத்தை பாசிட்டிவாக போட்டாலும் நம்ம பேட்டரி டவுன் ஆகிடும். அவங்கள போய் மாற்றல முடியாது. நீங்கள் வெளியே வந்து சாட்டில் இருக்கட்டும், வெளியே சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், நீங்கள் என்ன போட்டிங்கன்னா அது பதில் கடிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கணும். இந்த கடிக்கிற ஆள்கிட்ட போய் நீங்கள் போய் அவங்கள மாற்றணும்னு நினைக்கவே கூடாது, ஒதுங்கிடணும். எதிர்மறை பீப்புள் அவங்க, ரைட்டா? ஸோ நெகட்டிவ் பீப்புள் இருந்து ஒதுங்கினா தான் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க முடியும். லேக் ஆஃப் கண்ட்ரோல்டு செக்ஸுவல் அர்ஜ், அது இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லா ஆஃப் டிரான்ஸ்முட்டேஷன் ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஹவு டு கன்வெர்ட் த செக்ஸுவல் எனர்ஜி இன்டு சக்ஸஸ் சொல்லி நிறைய வெப்சைட் இருக்கு பாருங்க, நிறைய சைக்காலஜி சொல்லியிருக்கிறாங்க. அந்த உணர்வுகளை எனது வெற்றிக்கு எப்படி மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு லெவலாக இருந்தால் நம்ம லைஃப் வந்து இலக்கை நோக்கி பயணம் பண்ணதுக்கு நம்மளுடைய எனர்ஜி வந்து சக்தி கொடுக்கறதுங்கிறது உண்மை. அன்கண்ட்ரோல்டு டிசைர் ஃபார் சம்திங் ஃபார் நத்திங், நான் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறதே தவறு. பதிலுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். நம்ம வந்து எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், உழைக்கணும், நான் இது எனக்கு கிடைக்கணும்னா நான் பதில் there should be something equally நம்ம கொடுத்தா தான், ஒரு சாக்ரிஃபைஸ் ஒன்று கொடுத்தா தான் வந்து அதனோட வேல்யூ நம்மள்ட்ட நிற்கும். அப்போது ஐ வாண்ட் சம்திங், எதுவுமே நான் பண்ணாமல் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அன்கண்ட்ரோல் டிசைராக அது ஓடிட்டு இருக்குங்க போது அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, ராங் கோல், ராங் டைரக்ஷன் போயிட்டு இருக்கோம், ரைட்டா?
லேக் ஆஃப் வெல் டிஃபைன்டு பவர் ஆஃப் டிசிஷன், முடிவு எடுப்பதில் குளறுபடி, தெளிவான முடிவு இல்லாமல் அறக்குறையாக இருக்கனால அது குளறுபடி. 1 or more 6 பேசிக் ஃபியர்ஸ் பின்னாடி கொடுக்குறேன். பயம்ங்கிறது மக்களுக்கு 6 விதமான பயங்கள் இருக்கிறது, மேக்சிமம் இருக்கு பயம். இந்த 6 விதமான பயங்கள் தான் நம்மை தடுத்து கொண்டிருக்கு. ஏதோ ஒன்று இருந்து அழுத்தமாக இருக்கு, நம்ம வெற்றி பெற முடியல. திருமணம் வந்து சரியான ஒரு சப்போர்ட்டிவான ஆள் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். எந்த வெற்றி பெற்றாலும் எடுத்துப்போம். நிறைய பேர் அச்சீவர்ஸ் வந்து எதிர் பேச்சுலர்ஸாக இருந்திருக்கிறாங்க, இல்லை தனிமையில் வாழ்ந்திருக்கிறாங்க. இது ஒரு உண்மை. பட் அதுக்காக அப்படிதான் இருக்கணும்னு சொல்லலை. அதுக்கு நடுவில் வெற்றி பெறதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். பட் தவறான சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? நீ நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, மனைவி ஒத்துக்கல. அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒய்ஃப் ஒத்துக்கல. ஏதோ எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம பார்த்தோம். அவங்க மனைவி ஒத்துக்கிட்டாங்க. அவர் லேபில் போய் கட்டிட்டு இருந்தார். 2 நாள் 3 நாள் கூட லேபில் இருப்பார். சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் நீ எக்கேடுங்கிட்டு போயான்னு விட்டுட்டாங்க. அது பெரிய விஷயம். ஆனால் எதிர்மறை சண்டை போட்டு ஆளாக இருந்தால் டெய்லி போய் நமக்கு எதுக்கே வம்பு, இப்போ நேராக பருவம் 10 to 5 ஒர்க்கில் ஜாப் உட்காந்து போயிடுவாங்க, நின்று போயிடுவாங்க. ரைட்டா? ஸோ ராங் செலெக்ஷன் போது இந்த பார்ட்னர் இஸ் நாட் சப்போர்ட்டிவ். நிறைய பெண் தொழில் முனைவர்களை சந்திக்கிறேன்னா மாதத்துக்கு எப்படியும் ஒரு 500லேருந்து 600 பேர் நான் சந்திக்கிறேன் பயிற்சிகள் கொடுக்கறதுனால. அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல விஷயம், நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வீட்டில் மட்டும் கணவர் மட்டும் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் என்றைக்கோ பெரிய ஆளுக்கு இருக்கும். உண்மை, அது உண்மை. உற்றார் உறவினர் சொந்தக்காரங்கள் எல்லாம் நீ போய் தான் பிஸ்னஸ் பண்ண போறியா, நீ பண்ணி தான் குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு முட்டுக்கட்டை வச்சிடறாங்க. ரைட்? ஓவர் காஷன், அதாவது எச்சரிக்கையோடு இருப்பது நியாயம்தான். எச்சரிக்கையோடு ஓவர் எச்சரிக்கையாக இருந்து நான் அதை பண்ணவே மாட்டேன்ப்பா, அது அப்படி ஆயிடும் சொல்லி இருக்கிறதும் தவறு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அது ஒரு ஃபெயிலியருக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. ராங் பார்ட்னர்ஸ் இன் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பார்ட்னர் சேர்த்து பண்ணுறேன் அப்படிங்கும்போது சரியான பார்ட்னரை நீங்கள் சேர்க்கவில்லை என்றால், நிறைய பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல 33 வருஷம் பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கேன். யாராவது வந்து பார்ட்னர்ஸாக இருக்கணும் அப்படின்னாங்கன்னா நான் எப்பவுமே இன்சிஸ்ட் பண்ணுவேன், சிங்கிள் சிக்னேச்சர் எனி ஒன் கேன் சைன்ங்கிறத நான் சஜஸ்ட் பண்ண வேண்டாம். டு பி சைன்டு ஜாயிண்ட்லி போடும். இல்லை சார் நாங்கள் அவ்வளோத்துக்கு ஃப்ரெண்டு சார், ஒரே பிளாட்டில் சாப்பிடுவோம், நாங்கள் 10 வருஷமா, அதெல்லாம் வேற. இங்கே பேங்க்கு பணம்னு வந்துடுச்சா அது எப்போ வேணாலும் மாறலாம். அதனால வந்து சவுத்தில் பார்ட்னர்ஷிப் நிறையவே ஃபெயிலியர் ஆகுது. மோர் தென் 70% பார்ட்னர்ஷிப் எங்கள் சவுத்தில் ஃபெயில்டு. ஸோ அதனால் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பண்ணிவிடுங்க அப்படிமே. ஸோ சரியான பார்ட்னர் இல்லை என்றால் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாற்றிட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சூப்பர்ஸ்டிஷன், ப்ரிஜுடிஸ்ட், அதாவது நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கைகள் வச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் நடக்காது, அப்படி பண்ணால் நடக்காதுன்னு சொல்லி அவநம்பிக்கைகள் நிறைய வைத்துக்கொண்டு, ப்ரிஜுடிஸ்ட்னா நான் சொன்னோம்ல நடக்கும்னு சொன்னோம்ல, இது இப்படித்தான் இவன் இப்படித்தான் என்று நாம் ஏற்றி வச்சுக்கொண்டு அது ஏதோ ஒன்று சப்போர்ட்டிவ் நடந்திருக்கும், அப்போ நினைக்கிறது எல்லாமே கரெக்டுன்னு நினச்சிருவோம். ஒரு ஆள் 10 நிமிஷம் இப்படி தான் சொல்ல போகிறான், இது தேராது, இது நடக்காது, எல்லாமே ப்ரிஜுடிஸ்ட் மைண்டு. முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு அப்படி அப்படிதான் நடக்க போகிறது என்று எதிர்பார்த்துருக்கோம். ஆள் மனம் அப்படி தான் இழுத்துட்டு வரும். ஸோ ராங் செலெக்ஷன் ஆஃப் எ வெக்கேஷன் எல்லாமே தவறுகளாக போகிறது. லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஃபர்ட், முயற்சிகளில் ஃபோக்கஸ் இல்லாமல் போவது. இன்டிஸ்கிரிமினேட் ஸ்பெண்டிங், செலவு பண்ணுவதில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் செலவு பண்ணுவது. உற்சாகத்தை இழந்து விடுவது நடுவில். இன்னைக்கு போய் இந்த ஆளை பார்த்தா நடக்கும், பார்த்துக்கலாம்ப்பா, 2 தடவை பார்த்தாச்சு, 2 தடவை நோ சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ஒப்பா அவனை பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னொரு நாள் என்திசம் அவர் என்திசம் விட்டுருப்பாரு உங்களை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு விஷயம். இன்டாலரன்ஸ், பொறுமை இல்லாது, அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, அதெல்லாம் முடியாது நமக்கு, அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது என்று நிறைய ஃபைட்டு, நிறைய பிரச்சனை. ரைட்? ஸோ இன்டெம்பரன்ஸ் வந்து ஓவராக சின்ன விஷயத்தை வந்து ஓவராக பெருசுபடுத்தி பெரிய விஷயமா மாற்றி அந்த டெம்பர்மெண்ட்டு தாண்டி அதிகமான சின்ன விஷயத்துக்கு ஸ்பார்க் ஆகி பெரிய சண்டை போட்டு அதோடு பெரிய அளவு இமேஜின் பண்ணி நெகட்டிவாக போக வேணாம். ஆனால் போயிருக்கிறாங்க நிறைய பேர். மற்றவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் போய் அதனால ஃபெயிலியரான விஷயம். அது மட்டும் சப்போர்ட் கொடுத்துருந்தா கிடைத்திருக்கும், ஆனால் பண்ணலை. ராங் ரூட்டில் ஒரு பொசிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற பொழுது நான் கிடைத்த எனக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு, ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் வந்த ரூட்டு என்னோட ஓன் எஃபர்ட்ஸில் இல்லை, ஏதோ காசு கொடுத்தோ இல்லை யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கு போது ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட் அப்படிங்கிற போது அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். நான் அது எஃபர்ட் போட்டு வந்தால் அதுக்குண்டான பாதைகளில் கற்றுக்கிட்டு வந்திருப்பேன். கரெக்டாக ஒரு லீடர் ஆகணும், ஒரு டீம் லீடர் ஆகணும்னா அந்த ரூட்லாம் கற்றுட்டு வந்திருப்பேன். என்னை போய் இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன டீம் லீடர் போட்டால் என்ன ஆகும், டீம் பெறுதுன்னு கெடுத்துடுவேன், அதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த ரைட் ரூட்டில் போய் அந்த சூப்பர் பொசிஷன் எடுத்தால் தான் வந்து ரிசல்ட்ஸ் வரும்.
இன்டென்ஷனல் டிஸ்ஆனஸ்டி, தப்பு பண்ணணும் நினைச்சு தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தவறு என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் எதிர்பாராம நடந்த விஷயத்தை தவறு, தெரிந்தே செய்வது தப்பு. அப்ப டிஸ்ஆனஸ்டிங்கிறது தெரிந்தே செய்யக்கூடிய விஷயங்கள், ஏமாத்துறது, பிசினஸ்ல ஆஃபீஸ்ல இது நிறைய இடத்துல. ஈகோயிட்டிசம், ஈகோ அப்படின்னு கேட்டா ஒரு நான் தான் என்னை தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப், ஒரு மேலேயே தரையில் நடக்க மாட்டேன், ஒரு அடி உயரம் நடக்கிறது. அந்த ஈகோ வந்து ரிலேஷன்ஷிப் பாதிக்குது. முதல்ல ரிலேஷன்ஷிப் ஆச்சு என்னது, கேப் அதிகமாக வருது. கேப் அதிகமான என்ன ஆகுது, சப்போர்ட் குறைஞ்சி போயிருது, கோஆப்ரேஷன் கிடைக்காது, ஸோ வெற்றி கிடைக்காது. ஸோ கண்ட்ரோல், எதுலையுமே கண்ட்ரோல் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். இது தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிக்கோங்கன்னு தான் நெப்போலியன் சொல்லியிருக்காரு. இதையும் உங்களுடைய காரணமா உங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சு நீங்க சொல்லுங்க. அப்போ அந்த விஷயத்தில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்றேன். 7வது பாயிண்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து முடிவெடுக்கும் திறன். இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரைனிங் டாபிக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற டாபிக்கே வந்து என்னாச்சு, ஒன் மினிட் திருப்பி நான் போடுறேன். ஏழாவது பாயிண்ட் டிசிஷன். ஓகே, இருக்கணும், ரைட். கிளியரா இருக்கப்போ பெருசு பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். ரைட். 25,000 தோல்விகள் என்ற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா இருந்த விஷயம் வந்து டிசிஷன் மேக்கிங். முடிவு எடுப்பதில் உள்ள குளறுபடியால் அல்லது முடிவு எடுக்காமல் இருப்பதனாலோ முடிவு எடுத்ததில் குளறுபடியினாலோ அது கண்டிப்பாக அது தோல்விகளை சந்திக்க வைத்திருக்கிறது. முக்கியமான விஷயம். சக்சஸ் பீப்புள் வந்து, வெற்றி பெற்ற பீப்புள் வந்து டிசிஷன் எடுப்பதில் மிக நேர்த்தியாக விரைவாக எடுத்திருக்காங்க. விரைவாக எடுத்துக்கலன்னா என்ன ஆகும், நம்ம தான் லாஸ்ட்ல போறோம், கடைசியா போறோம்னா பிசினஸ் இருக்காது. விரைவாக எடுத்து போறோம், நம்ம சீக்கிரமாக போகும்பொழுது ஒரு 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 புது கான்செப்ட் வருகிறது. நான் விரைவாக களத்தில் இறங்கினா நான் நம்பர் 1 இருப்பேன். எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் அதை காப்பி அடிச்சு உள்ள இறங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் பி லாஸ்ட் பர்சன். அப்போ எல்லாரும் பிசினஸ் எல்லாத்தையும் நிறைய போயிருக்கோம், யாராவது விட்டு போனதான் எனக்கு வருமே தவிர சக்சஸ் கிடைக்காது, பெரிய லெவலில் போக முடியாது. ஸோ டிசிஷனே எடுக்கவில்லை என்றால் அது ஒரு பயத்தையோ தாமதத்தையோ அல்லது தோல்விகளையோ அது கொண்டு வருகிறதுங்க முக்கியமான விஷயம். ஸோ பெர்சிஸ்டன்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம், தொடர்ந்து மீண்டும் 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 முயற்சி எடுப்பது. தாமஸ் ஆல்வா எடிசனோட வாழ்க்கையில ஒரு எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிப்பதற்கு 1000 முறைகளுக்கு மேல் முயன்றிருக்கிறார். நிறைய புக்கில் கூட ஃபெயிலியர்ஸ் சொல்லுவாங்க, 1000 முறைகள் தோல்வி பெற்றார். நமக்கு எடிசன் அப்படி ஒத்துக்கவே இல்லை. 1000 முறைகள் எப்படி செய்யக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன். என்ன ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இப்படி செஞ்சா இப்படிதான் வரும், இப்படி செஞ்சா இப்படிதான் வரும் என்று 1000 வழிகள் நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இந்த 1000 வழிகள் அந்த ரிசல்ட்டை கொடுக்கலன்னு தெரிஞ்சு வச்சுட்டு நான் 1001வது வழியாக தான் நான் புதுசாக பண்ணணும்னு சொல்லி பண்ணும்பொழுது தான் ஒரு பல்ப் அவருக்கு உதயமாகி ஐடியா வந்து அது கரெக்டாக பண்ணுறாரு. அப்போ தோல்விகள்னு சொல்லாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுறாரு. நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியல, ஒரே விஷயத்த ஒரு மனுஷன் 1000 முறை, எத்தனையோ வருடங்கள் லேபெல்லாம் எரிஞ்சு போனது பிறகு கூட, நண்பர்கள்லாம் சப்போர்ட் கழட்டி விட்டது பிறகு கூட, யாருமே நம்பிக்கை இல்லாத போது கூட தொடர்ந்து சாதித்தே தீர்வான்னு நிற்கிறார்ல. அப்போ தீராத பர்னிங் ஃபயர் ஒன்று பெர்சிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கா இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம். ஹாரி பாட்டர் புக்கு எழுதினவங்க பேர் ரோலிங், ROWLING, JK ரோலிங். அவங்க புக்கை எழுதி வச்சுட்டு மேனுஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு பப்ளிஷராக கேட்குறாங்க. மாட்டேன் 20 பப்ளிஷர் 4 போய் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் யாருங்க, எல்லா பிள்ளைங்களும் கம்ப்யூட்டரில் பிரிக் கேமில் விளையாண்டுருக்கு, கேம்ஸ் விளையாண்டுருக்குறாங்க. யார் இந்த மாதிரி பேய் கதைகள்லாம் படிப்பாங்க? அவ்வளோ பேருமே அவங்கள வேணாமான்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணும் பொழுது மிகப்பெரிய. அப்போ அத்தனை பப்ளிஷர்ஸை போய் பார்ப்பதற்கான ஒரு மனோதைரியம், அதுதான் பெர்சிஸ்டன்ஸ் நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம பெர்சிஸ்டன்ஸ் இல்லாதனால நிறைய இடத்துல தடங்களா நின்றுருக்கோங்கிறது உண்மை. ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு அதுக்கு ஒத்து வரல, நம்ம விட்டுட்டோம். ஸோ மாஸ்டர்மைண்ட் அலையன்ஸ் அப்படிங்கிற போது உங்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள், நீங்க தேடி இருக்கும் நெட்வொர்க்கிங் உள்ள பீப்புள் உங்களை விட சற்று அதிகமான லெவல் இருக்கணும், பெரிய லெவல் இருக்கணும். நீங்க அவங்களோட ஜாயின் பண்ணுறது அந்த சிந்தனை உங்களுக்கு வரும். நம்ம லெவல்லையோ நம்மளோட கீழே சிந்திக்கக்கூடிய லெவல் மக்களோட மூவ் பண்ணா நம்மளை இழுக்கத்தான் செய்வார்கள்.
நம்மளை உயர்த்தி விட மாட்டார்கள். மேல்தட்டில் இருக்கிற மக்களோட மூவ் பண்ணும் பொழுது 10 பேர்ல 1%ஆவது 2%ஆவது இல்லை 5%ஆவது நம்மளை தூக்கி விடுவார்கள். நம்ம சிந்தனையும் கொஞ்சம் உயர்ந்து இருக்கும். ஒரு பணக்கார சிந்தனை நிறைய இடத்துல சொல்றது உண்டு. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு உள்ள போகும்போது என்ன பயந்துகிட்ட போறோம். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது தெம்பா போனோம். நீங்க ஒன்றும் வாங்க வேண்டாம், ஒன்றும் சாப்பிட வேண்டாம், கையில ரூபாயே இருக்க வேணாங்க, 50 ரூபா வச்சுட்டு போங்க. ஆனா உள்ள போகும்போது ஒரு கெத்தா போகணுமா இல்லையா? ஒரு பணக்கார ஃபீலிங்கோட போகணுமா இல்லையா? அங்க போகும்போது பயந்துகிட்டே ஒதுங்கி 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 ஒரு மைண்ட் இஸ் நாட் அக்செப்டிங். நான் பணக்காரன் ஆகுங்கிற ரூட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது. எனக்கு கிடைச்ச ஒரு டெக்னிக், 88ல கிடைச்ச டெக்னிக், 5 ஸ்டார் ஹோட்டலில் அடிக்கடி போய் உட்காந்துட்டு வா, ஒன்றும் வாங்க வேணாம், சும்மா போய் உட்காந்துட்டு வா, யாரு கேட்டாலும் என்ன ஃப்ரெண்டு வரான்னு சொல்லு, 20 நிமிஷம் உட்காந்துட்டு வா, ஆனா உள்ள போகக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கொள். ஃபர்ஸ்ட் டெவலப் த கெப்பாசிட்டி, தென் யூ வில் அச்சீவ். என்ன எக்ஸாக்ட் வார்த்தை தெரியுமா? நான் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சி 88. நான் இது அப்ளை பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4 வருடங்கள் 3 வருடங்கள் என்ன நடந்தாலும் அந்த ஹோட்டலில் ஏதாவது ப்ரோக்ராம் நடந்தால் ஃப்ரீ ப்ரோக்ராம் இருந்தால் உள்ளே போய் எட்டி பார்த்து வந்துடுவேன். நான் சும்மா போய் உட்காந்துட்டு வந்த 4 ஹோட்டல், அப்போ 4 ஸ்டார் ஹோட்டல் தான். அப்போ அடையாறு, தாஜ், கன்னிமரா, சோளா 4 தான். இந்த 4 நான் அடிக்கடி போய் உட்காந்துட்டு வந்திருக்கேன். கையில் ஒரு பீஸா கிடையாது, ஆர்டினரி சப்பல் போட்டு போயிருக்கிறேன். ஆனால் ரொம்ப தெம்பா போவேன், மனோதைரியத்தோட போவேன். கேட்டிருக்கிறாங்க, என் நண்பர் வராரு, வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரம் உட்காந்து வந்துருக்கேன். உள்ள நம்ம கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் வளர்க்கும். எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 91, 92 இந்த 2 ஆண்டுகள் முழுக்க முழுக்க நிறைய ஸ்டார் ஹோட்டலில் நான் தங்கியிருக்கிறேன் த்ரூ தமிழ்நாடு. பேங்க் எம்ப்ளாயி தான் நான். அப்போ தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷனில் நான் ஜாயின்ட் செக்ரட்டரி, நிறைய சமூக பொறுப்புகள் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பொறுப்பு எடுத்து ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்திருக்கேன். அப்போ நிறைய நிறுவனங்களின் பப்ளிக் இஷ்யூக்காக, ஷேர் இஷ்யூக்காக வருவாங்க, நிறைய மீட்டிங் நடத்துவாங்க. இன்வெஸ்டர் அசோசியேஷன் தான் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும். செக்ரட்டரி சில மீட்டிங் போவார், சில விஷயங்கள் நான் அவுட் ஸ்டேஷன்லாம் என்கிட்ட கொடுத்துட்டார். நீ எர்ணாகுளம் போயிட்டு வா, கொச்சின் போயிட்டு வா, கோயம்புத்தூர் நீ போயிட்டு வா, மதுரை போயிட்டு வா. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், எர்ணாகுளம் இந்த 4 ஊரும் நான் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறேன். 4 ஊர்லேயும் அந்த கம்பெனி தான் எனக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, ஸ்டார் ஹோட்டல். நான் ஒரு பைசா செலவு பண்ணல. அப்போ நான் ஸ்டார் ஹோட்டலில் எட்டி 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 பார்த்துட்டு வரும்போது எக்ஸ்பேண்டட் மை கெப்பாசிட்டி, ஐ ஆம் எலிஜிபிள் டு ஸ்டே இன் ஏ ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு தான் எனக்கு அந்த ரூட்டே எனக்கு கிடைக்கிறது. அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன், இதெல்லாம் நடக்கிற விஷயம். மக்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்களே, எனக்கு நடந்திருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. ஏன் நம்பிக்கை வரும்? ஏன்னா அவநம்பிக்கை உள்ள மக்களோட இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுற மக்களோட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கும், அதாவது ஹை ஆர்டர் ஆஃப் திங்கிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹை ஆர்டர் ஆஃப் திங்கிங்னா பெரிய லெவலில் திங்க் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த நிலையில் சிந்திக்கும் நபர்களோடு தொடர்பு வைத்துக்கணும். நான் அந்த வளர்ந்து வரும் பருவத்தில், நான் ட்ரைனிங் வளர்ந்த பருவத்தில் ஹிப்னாட்டிக் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக போன சண்டே போயிட்டு வந்தேன், 2வது சண்டே, இந்த மாதம் 2வது சண்டே ஒன்று போயிட்டு வந்தேன். ஒரு கெஸ்ட்டாக நான் சப்ஸ்கிரிப்டே கட்டலை, பட் அது எவ்ரி மந்த்து செகண்ட் சண்டே ஹோட்டல் பாம் க்ரோவ் தான். கிட்டத்தட்ட பல வருடங்களாக 20-25 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அது எக்ஸாக்ட் மீட்டிங் ஸ்டார்டிங் டைம் 229 அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே ஹை லெவல் ஆர்டர் ஆஃப் திங்கிங் பீப்புள், எல்லாமே பெரிய பெரிய பீப்புள். அந்த மீட்டிங் போனால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பீப்புளோட மூவ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்னப்பா அடுத்த என்னப்பா அச்சீவ் பண்ணியிருக்கிற அப்படின்னு தான் ஒரு வார்த்தை பேசுவாங்க. யாராவது இடத்த என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி சிந்தனை உள்ள மக்களை போகும்போது ஏதாவது பண்ணணும்னு தோணுமா தோணாதான்? ஸோ உங்களை நீங்கள் யாரோட இணைத்துக் கொள்கிறீர்கள், என்ன மாதிரி நெட்வொர்க்கிங் வச்சிருக்கீங்க, அதுதான் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ யூ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ வில் சப்போர்ட் யூ அப்படிங்கிற அளவு. இது பேர் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேரோட கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் உங்களோட வெற்றிக்கு வழி கோருங்கிற விஷயமான விஷயம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் செக்ஸுவல் எனர்ஜி, உங்களுடைய அந்த உணர்வுகளை எப்படி நம்ம வெற்றிக்கு மாற்றுவது, இது ஆழ்மனத்தோட லிங்க் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள். சில படி விஷயங்களாக போட்டிருக்காங்க, தயவுசெய்து நெட்டில் போய் உள்ள தேடிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாடலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த எனர்ஜியை நமது வெற்றிக்கு மாற்றுவது எப்படி, அந்த காலத்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதிகமான நம்ம செக்ஸ் விளையாட்டுகள் ஈடுபடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான சக்திகள் விரயமாகின்றன, நம்ம வெற்றி கிடைக்காமல் போகிறது, தோல்விகளை எளிதாக இருக்கும், மொத்தமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கண்ட்ரோல்டாக நம்ம பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய விஷயமாக நான் என் வாழ்க்கையில் பார்க்கிறேன். இந்த விஷயம் எனக்கு 25 வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியும், அப்பவே கற்று வச்சுட்டு இருக்கேன். ஒரு சாமியாரும் இந்த விஷயத்தை ஒரு பெரிய ரகசியம் என்று ஒரு சொன்னார், அதையும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். ரைட்டா, ஒரு நிமிஷம். ரைட், இது உங்களுக்கு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாடல் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்க் வேணால் அப்புறம் நான் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். ஸோ ஆழ்மனம்,
ஆழ்மனத்தை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். உங்களுடைய ஆழ்மனம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கான அத்தனை சக்திகளும் உங்களிடத்தில் ஏற்கனவே இருக்கிறது என்று முழுமையாக நம்பினவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஜெயித்தவர்கள்ட்ட இருந்த விஷயம் அவ்வளோ பேரும் அவங்களோட ஆழ்மன சக்தியை உபயோகிப்பது. இந்த இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு பட்சி சொல்லிச்சு பாமாங்க, பட்சின்னு சொல்லுவாங்க. பட்சி எனக்கு அது எப்படிப்பா நீ கரெக்டாக முன்னாடியே அதெல்லாம் பட்சி சொல்லும்பா எனக்கு, அதில் இடத்துல ஜாகிரதை இரு, இப்படி இரு அப்படி இரு, இது போகாது இது பண்ணாது பட்சி சொல்லும் அப்படிம்பாங்க. அந்த பட்சின்னு சொல்றது வந்து ஒன்றும் இல்லை, ஆழ்மனம். இந்த ஆழ்மனம் இதுவரைக்கும் கிடைத்திருக்கும் தகவல்களை வைத்துக்கொண்டு நமக்கு சரியாக வழிகாட்ட தயாராக இருக்கிறது, வழியும் காட்டுகிறது. அதை ஓவர்டேக் பண்றது கான்சியஸ் மைண்ட். ஐடியா வரும் அதை பண்ணலான்னு சொல்லி, கான்சியஸ் மைண்ட் நெகட்டிவ் பீப்புளோட மைண்ட் ஆனதுனால, நெகட்டிவ் பீப்புளா ப்ரோக்ராம் ஆனதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்றோம், தப்பு தண்டாக போகுது, மிஸ்டேக்காக போகுது. ஒரு வார்னிங் கொடுக்க தான் செய்யுது. சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம வழி காட்டத்தான் நல்ல டிப்ஸையும் கொடுக்கும், நல்ல ஆலோசனையும் கொடுக்கும். இதுக்கு தான் வந்து மெடிடேஷன் உதவும், தியானம் உதவும். ஏன்னு கேட்டா தியானத்துல என்ன நடக்கிறது, மனதிற்குள் சுத்தி வரக்கூடிய இரைச்சல்களை ஒதுக்குகிறோம். நம்ம ஆழ்மனத்தில் ஏற்படும் அத்தனை குழப்ப இரைச்சல்களையும் ஒதுக்குகிறோங்க பொழுது நமது இலக்குக்கான வழிகாட்டுகளை நம்மளது தியானத்தின் போதோ அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சோ ஐடியா புலப்படும், ஆழ்மனம் சரியாக எடுத்து. ஸோ தியானத்தோட முக்கியமான ரிசல்ட்டை சத்தத்தை, உள்ளே இருக்கும் சத்தத்தை குறைத்து நமது ஆழ்மனம் நமக்கு கிடைக்கும் வழிகாட்டுதலை புரிய வைத்து கான்சியஸ் மைண்ட் ஏற்றுக்கணும். கான்சியஸ் மைண்ட் ஏற்றுக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வழிகாட்டுது, கான்சியஸ் மைண்ட் ஏற்றுக்கிட்டு செயல்பட வைப்பதற்கு தியானம் உதவும். ஸோ அதனால வந்து ஆழ்மனம் மிக மிக சக்தி வாய்ந்தது. அதை சரியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜிலும் வெற்றி கிடைக்குங்கிற முக்கியமான விஷயம். இந்த ஆழ்மனம்ங்கிற ஃபுல் டே ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே நம்ம ஆழ்மனம்ங்கிறது பவர்ஃபுல். ஜோசப் மர்ஃபி எழுதின ஒரு புத்தகம் ஆழ்மனத்தின் அற்புத சக்தி, த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ₹100 வெளியே கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது, அமேசானில் கிடைக்குது. தயவுசெய்து படிங்க. என்னோட செஷனில் எல்லாருக்கும் அந்த புக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன். இன்னும் நிறைய பேருக்கு நான் கிஃப்டாக கொடுத்துருக்குறேன். அந்த படிக்கணும், அந்த புக்கை படிக்கணும். நான் ஒரு பெரிய ட்ரெஷரே கொடுத்தா கூட சும்மா அல்மராவில் வச்சு 2 வருஷம் படிக்காத ஆட்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ட்ரெஷருங்க, அது பெரிய ட்ரெஷருங்க. சுய முன்னேற்ற புத்தகங்கள் அத்தனையுமே ட்ரெஷருங்க. எங்கள் வீட்டில் 850 புத்தகங்கள் இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 850 புக்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் சைக்காலஜி புக்ஸ். ஒன்று கூட வேஸ்ட் கிடையாது. நான் சென்று வந்த பயிற்சிகள் ஒன்று கூட வேஸ்ட் கிடையாது. எல்லாம் விதைகள். விதைகளை போட்டால் தான் விளைச்சலை எதிர்பார்க்க முடியும். விதைகளை போட்டு விட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருந்தது அதை பேணி பாதுகாத்து பண்ணாதான், நர்ச்சர் பண்ணாதான் ரிசல்ட்ஸ் வரும். வெறுமனை ஹார்வெஸ்ட் வரணும்னு சொல்லி மைதானத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன விளைச்சல், என்ன விதை போட்டோம், என்ன பண்ணால் நம்ம விளைச்சல் வரணும், காலி மைதானத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கை முழுக்க. சரியான விதைகள் போட்டு சரியாக நர்ச்சர் செய்தால் சரியான விளைச்சல் வரும் என்பது உண்மை. ரைட்டா? ஸோ சேஞ்சிங் யுவர் தாட்ஸ் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். உங்கள் எண்ணங்களை மாற்றினால் எதிர்காலம் மாறும். when you think of your thought, your mind will be at a high rate of vibration. வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, இந்த 2 வார்த்தைகள் புரிஞ்சுக்கோங்க. இந்த இரண்டுமே நமது எண்ணங்களுக்கு வைப்ரேஷனும் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. எந்த எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அந்த எண்ணம் வரும்பொழுது உங்களது மனம், ஆழ்மனம் அது ஒரு டிவி டிரான்ஸ்மிட்டர் போல ஒர்க் ஆகிறது. அந்த எண்ணங்களை அந்த ஃப்ரீக்வன்சியில் வெளியே அனுப்புகிறது. அதே ஃப்ரீக்வன்சி உள்ள அடுத்த நபரையே, அடுத்த விஷயத்தை நம்ம தொடர்பு படுத்தும்ங்கிறது உண்மை. நினச்சிக்கிட்டே போவோம், அது நடக்கும். அப்படின்றால் இந்த வைப்ரேஷன் வெளியே போகிறது, அந்த வைப்ரேஷன் ஈர்க்கிறது. லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ். ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வைப்ரேஷன். இது முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயம். இது நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவாக நிறைய நடந்திருக்கு, பாசிட்டிவாக நம்ம நடந்ததுக்கு ரொம்ப குறைவு தான். எனக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயம் நடந்திருக்கு, பட் நெகட்டிவாக நிறைய வந்து இதில் பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுட்டோம். ஆகா, இந்த நெகட்டிவ் இப்போ விட்டோம்னா திருப்பி இதே நெகட்டிவ் அடுத்தால வரும், அதே நெகட்டிவ் அடுத்தால வரும். வண்டியில் போகும்போது யாரோ ஒருத்தர் கச்சாமச்சான் வண்டி விற்கணும், நம்ம உடனே கட்ட வர சொல்லி திட்டிட்டோம். இட் ஹேப்பன்ஸ். நமக்கு அது கோவம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ண மெக்கானிக்ஸ்லாம் தெரியாது, எமோஷனல் கோஷன் ட்ரைனிங்லாம் போகல, எமோஷனல் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம போகல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் நமக்கு தெரியாது, வந்தது திட்டிட்டோம், அவ்வளோதான். பட் உங்கள் ஆழ்மனத்தில், மனதில் அந்த வைப்ரேஷனை ஏற்றிச்சு. இப்போ அதே மனநிலையை போகும் பொழுது கொஞ்சம் 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி போனால் இன்னொருத்தன் விழுற மாதிரி இந்த விழுவோம். நம்ம யோசிப்போம், என்னடா காலையிலிருந்து 4 ஒருத்தனா விழுந்துட்டு இருக்கிறோம். அது ஈர்த்ததே நம்ம தான்.
4 சம்பவங்கள் வந்து விழுறது காரணமே நம்ம தான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது அந்த வைப்ரேஷன் ஏறாம கஷ்டம். அப்படி டக்குன்னுலாம் பேலன்ஸ் பண்ண முடியாது நம்மளால. ஆனா கத்துக்கிட்டா முதல் ரவுண்ட்லயே வராம அது உள்ள ஏறாம பார்த்துக்கிட்டா 2வது, 3வது, 4வது, 5வது நெகட்டிவ் விஷயங்கள் நமக்கு நடக்காது என்பது ஆணித்தரமான உண்மை. ஏனென்றால் எவ்ரிதிங் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா ஒர்க் பண்ணிக்கிறது. உங்களோட எண்ணங்கள் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக பிரயாணம் செய்கிறது. தாட்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எண்ணங்களோட வலிமை, ஃப்ரீக்வன்சியோட வலிமை, வைப்ரேஷனோட வலிமை, அந்த ரேக்கி ப்ரானிக் ஹீலிங் அப்படிங்கிற மருத்துவங்கள்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. தொடாமல் மருத்துவம் பார்ப்பது. இங்கிருந்து அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கான் தெரிஞ்சவங்க, அவனுக்கு வைத்த வலி இங்கிருந்து ரேக்கி மூலமாக குணப்படுத்துறது. எப்படி குணப்படுத்துறாங்க? ரேக்கி மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எங்கேயோ இருக்கவங்க இங்கிருந்து குணப்படுத்துறாங்க. எப்படி நடக்கிறது? எண்ணங்கள், வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி. நம்ம அதை பற்றிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல. நிறைய மிஸ் பண்ணுறோம் லைஃப்பில். நம்மளாம் என்டர்டெயின்மெண்ட்லேயே நம்ம லைஃப்பை தொலைச்சிட்டு வாழ்க்கையில் அது கிடைக்கல இது கிடைக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டை ஒதுக்கி வைங்க. நீங்கள் சேட்டில் ஒன்று போனேன். சும்மா ஒரு சேட்டில் எல்லாமே சும்மா என்னதான் இந்த இளைஞர்கள் என்னதான் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன ஸ்டடிக்காக சேட்டில் போனேன். எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசுன எல்லாம் பார்த்தா எல்லாம் தண்டமான வார்த்தைகள். சாப்பிட்டியா, கிளம்பிட்டியா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா, என்ன இது எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ நான் போனதே தப்பான அந்த இடத்துக்கு போயிருக்கூடாது. பட் எனக்கு ஒரு ஸ்டடிக்காக நான் போகிறேன். இளைஞர்கள் எங்கே இருக்கேன் இளைஞர் பற்றி ஒரு எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு 15 நாள் கழிச்சு. அப்போ இளைஞர்கள் சேட்டில் என்ன மாதிரி டீல் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பேசுகிறாங்க, ஒரு சின்ன ஆராய்ச்சிக்காக உள்ளே போனேன். ஐ ஃபீல் ஆட் மேன் அவுட் கம்ப்ளீட். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஏஜ். ஸோ நம்ம சிந்தனைகளுக்கு அந்த சிந்தனைகளுக்கு ஒத்தே வரல. நமக்கு தெரியுறது இங்கே எல்லாமே இந்த மாதிரி தான். நிறைய பேர் கேர்ள்ஸ் பேரில் இருக்கிறாங்க, ஜென்ஸ் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியுது. அவங்க பேசும்போது ஒருத்தன் சொல்கிறான், அதே இது இல்லடா ஆம்பளை தாண்டா பொம்பளை பேர். அப்போது எங்கே அவங்க போய் இந்த மாதிரி ஒரு நம்ம உள்ள மேக்னெட்டிக் வேவ்ஸே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது வாழ்க்கைக்கான இலக்கை தொலைத்து விடுகிறார்கள். எங்கேயோ வந்து தொலைச்சிட்டாங்க. ரைட்டா? ஸோ we attract the things. நம்மளோட எண்ணங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். எண்ணங்களுக்கு எவ்வளோ வலிமை சேர்க்கிறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் அஃபர்மேஷன் சொல்கிறோம், நம்ம விஷுவலைசேஷன் சொல்கிறோம், விஷன் போர்டுன்னு வைக்க சொல்கிறோம். விஷன் போர்டுன்னு என்ன? நம்ம கண்ணு முன்னாடி நான் என்ன ஆகணும், இலக்கு என்ன, இல்லை சின்ன சின்ன விஷயங்களை நடுவில் ஒரு ஃபோட்டோ போட்டு ஒட்டி வச்சு இந்த விஷன் போர்டு அதை டெய்லி கண்ணில் பட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் எண்ணங்களுக்கு வலிமை கூடும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து சர்ச் பண்ணி கொடுக்குறேன், நான் ஐடியா பண்ணி கொடுக்குறேன். இது மாதிரி இது பண்ண இது பண்ண இது பண்ண சொல்லி போட்டு நடுவில் உங்கள் ஃபோட்டோ போட்டு பண்ணி வைங்க, இப்படிலாம் சிம்பிள்ஸ் போட்டு வைங்க அப்படிலாம் சொல்லி போட்டு கொடுக்குறேன். விஷன் போட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. கண்டிப்பாக அது எண்ணங்களுக்கு வலிமை கொடுக்கும். நான் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த விஷன் போர்டு டெய்லி கண்ணில் போடும்போது இன்னும் ஒரு டிகிரி ஏறும், பவர்ஃபுல்லாக மாறும். ஸோ பி கேர்ஃபுல் வென் யூசிங் திஸ். பிகாஸ் நம்ம நெகட்டிவ் விஷயங்கள் வந்தால் எதிர்மறையாகவே அது செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து 6th சென்ஸ், 6வது அறிவு. அதே நேரத்தில் பயம். இந்த 2 விஷயங்களும் சொல்லியிருக்கிறாரு. அந்த இன்ட்யூஷனை டெவலப் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் ஒரு 5 நிமிடம் மௌனமாக எல்லாத்தையும் விட்டுட்டு 5 நிமிடம் மௌனமாக உங்கள் மூச்சை மட்டும் கவனித்து கொண்டு வந்தாலே அந்த ஒரு அமைதியான மனம் 5 நிமிடம் நீங்கள் தினசரி இருந்துட்டு வந்தாலே அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உள்ளிருந்து சொல்லக்கூடிய ஒரு சிக்னலை வெளிமனம் புரிந்து கொள்ளும். அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இன்ட்யூஷன் வளர்க்கறதுக்கு ஈஸியான வழிகள் அப்படி தான். இரண்டாவது ஃபியர். என்ன மாதிரி ஃபியர் மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் 6 விதமான ஃபியர் இருக்கிறது. 6 விதமான ஃபியரில் முதல் ஃபியர் என்னன்னு கேட்டால் பாவர்ட்டி, ஏழ்மை. எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் இப்படி தான் ஏழையாக தான் இருக்கிறேன், ஏழையாக தான் இருக்க பிறந்திருக்கேன், நம்ம ஜாதகம் அப்படி தான் பிறந்திருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் பயத்தை அதை பற்றி பயமாகவே பேசி 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 கிரிட்டிசிசம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இது பண்ண என்ன ஆகும், நடக்கலைன்னா என்ன ஆகும், தோத்துட்டா என்ன ஆகும், அட சொல்லதான் செய்வாங்க. மற்றவங்க சர்டிஃபிகேட் நமக்கு எதுக்கு? we don't want certificate from others. நம்ம கூட சேட்டில் எங்கேயோ போகிறோம், ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று போடுறோம், ஒருத்தன் இன்னொருத்தர் நம்ம கடிக்கிறான், கடிச்சு துப்புவான் நம்மளை. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சர்டிஃபிகேட். நீ சொல்லி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பதில் கொடுப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சர்டிஃபிகேட். யுவர் சர்டிஃபிகேட் ஹஸ் நோ வேல்யூ டு மீ. நீ என்ன வேணா திட்டியோ, இட் ஹாஸ் நோ வேல்யூ. ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக பண்ணால் கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க. கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் பீப்புளோட நெகட்டிவ் பீப்புள் தான் அதிகமாக ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. மற்றவங்களை எல்லாரும் கடிச்சு குதறணும்னு இருப்பாங்க. விமர்சனம் நிறைய இருக்கும். விமர்சனம்னாங்க அது வாழ்க்கையே கிடையாது. நம்ம எதையும் வித்தியாசமாக எடுத்துக்கணும், விமர்சனம் அதிகமாக வரும். நடக்காது தேராது அப்படின்னு நிறைய திட்டவங்க இருப்பாங்க.
இன்னைக்கு கூட ஒருத்தவங்க போட்டிருந்தான், அதே ஒருத்தன் பப்ளிக் ஸ்பீக்கிங் மாதிரி ஆள்லாம் வந்து நீ ஊரை ஏமாத்திட்டு அலையிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டான். எனக்கு வந்து சிரிப்பு வந்து, ஏப்பா நீ வந்து நீங்க எவ்வளோ பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இருக்க, என்னை விட்டுரு. ஊரில் உள்ள பாவம் சுயசிவம் ஃப்ராடா, பர்வீன் சுல்தானா ஃப்ராடா, நான் ஒரு 15 பேரை சொன்னேன், அவங்களாம் ஃப்ராடா. லேர்ன் சம் ப்ரொஃபஷன். நீ ப்ரொஃபஷனை ஏதாவது ப்ரொஃபஷன் கற்றுக்க தயாரா இல்லை. யூ ஆர் அப்ரோச்சிங் எனிதிங். நான் சொல்றதை வந்து நீ நெகட்டிவா பார்க்குற. உனக்கு பொறாமையில தான் உனக்கு கோவம் வருது தவிர இன்ஸ்பிரேஷன் வரல. நீ பாசிட்டிவ் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆக. நான் பப்ளிக் ஸ்பீக்கர்னா என்ன சார் ஆகணும்னு நீ கேட்டிருப்பேன். இல்லை நான் இந்த மாதிரி பண்ணணும்னா என்ன சப்ஜெக்ட் கேட்டோம், அது இன்ஸ்பிரேஷன். உனக்கு எரிச்சல் வருது, கோவம் வருது அப்படின்னா அது பொறாமை. உன்னோட சிஸ்டத்தை முதல்ல பாதுகாத்துக்கோ. நீ வந்து வில் பி அட்ராக்டிங் ஒன்லி நெகட்டிவ். இதுக்கு மேலே உனக்கு சொல்லி நான் விளக்கம் பண்ண முடியாதுப்பா சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுறோம். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து சண்டை போட்டு மாற்ற முடியாது. லெட் அஸ் நாட் ஸ்பாயில் அவர் வைப்ரேஷன். நம்ம எண்ணங்களை நம்ம கெடுத்துக்கோனா முடியாதுப்பா, அவ்வளோதான்ப்பா, சொல்லிட்டேன் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடும். ரைட்டா? அந்த நிமிஷத்தில் அவனை மாற்றினாலும் நம்ம கிடையவே கிடையாது. ரைட்? ஸோ கிரிட்டிஸ் வில் பி தேர். நம்ம என்ன பண்ணினாலும் குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அரசியலே அப்படிதான் இருக்குது. ஒரு பிரதம மந்திரி காலையிலேருந்து இரவு வரைக்கும் அகேன்ஸ்ட் மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு பூதாகரமாக எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருக்கு. இந்த என்ன சொல்கிறேன், நான் வந்து ஜால்ரான்னு சொல்கிறேன். நான் கட்சிக்கு எந்த கட்சியும் கிடையாது நான். ஆனால் வந்து ஒரு நபர் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பண்ணுறது அத்தனையும் நெகட்டிவாக இருக்கும். ஒன்று கூட நான் பாசிட்டிவ் பார்க்க முடியல. ஒன்று கூட பிரதம மந்திரி மக்களுக்கு நல்லது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. உன் மனமே நெகட்டிவாக போகிறது. ஸோ அடுத்தது ஆரோக்கியம். ரொம்ப ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. தலைவலி இருக்கும்போது வேற என்ன ஓடும்? முதல்ல ஒரு தலைவலி தீர்ந்தா போகிறோம் தான் இருக்கும். அது மாதிரி நம்ம ஆரோக்கியம் எதாவது இருக்கும்பொழுது உலகத்தில் எல்லாரும் மேலேயும் வெறுப்பாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கானே, அவன்லாம் நடந்து போகிறான், அவன் வாக்கிங் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான், அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். நமக்கு ஒத்துழைக்கல, நெகட்டிவாக போயிட்டு இருக்கும். லாஸ் ஆஃப் லவ், அன்பு இழந்தவர்கள், காதலி இழந்தவர்கள், பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் இழந்தவங்க, அதெல்லாம் வந்து அதை பற்றி பயம். பாவர்ட்டி ஆயிடுமோ அப்படின்னு பயம். கிரிட்டிசிசம் வருமோ பயம். ஆரோக்கியம் போயிடுமோ அப்படின்னு பயம். அன்பு கிடைக்காம போயிடுமோ பயம். வயதான என்ன ஆகும்? நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா? குடும்பத்துலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நடக்க முடியாது போயிடுமே, யாரை சந்திக்க முடியாது போயிடுமே, காது கேட்க, இது மாதிரி ஒரு பயம். லைக் ஃபியர் ஆஃப் டெத்து. ஏன்னா இருக்கிற வரை ஜாலியாக போட்டு போவோம். காலையில் எந்திக்கிறோமா இல்லையா நமக்கு தெரியாது. எந்திரிச்சா காலையில் பார்க்குற ஆர்ட் ஒர்க் பண்ணுது, அப்பா அன்னைக்கு போனஸ், அவ்வளோதான். எல்லாரும் லைஃப் அப்படி தான் இருக்கிறது. யங் ஏஜ்ல 30 வயசுல 28 வயசுல ஹார்ட் அட்டாக் வரவங்களாம் இருக்கான். ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போனவன் இருக்கிறான். வாக்கிங் போகும்போது இறந்து போனவன் இருக்கிறான் ஹார்ட் அட்டாக்ல. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது மூச்சு கீழே வந்தவங்க நிறைய பேர் பார்க்குறோம். வரட்டும் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் பயந்துக்கலாம், நீ இருக்கக்கூடாது. வாழ்வோம், நன்றாக வாழ்வோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபியர் வந்து வரத்தான் செய்யும். ஏதோ ஒரு ஃபியர் வந்து அழுத்துச்சுன்னு அப்படின்றால், அதிகப்படியான ஃபியராக இருந்தால் அது ஃபியர் ஆஃப் நம்ம எதிர்காலத்தை பற்றி ஒரு தோல்விகள் வருவதற்கு அது காரணமாக அமைகிறதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபியர்ஸ் எல்லாம் நம்ம ஓவர்டேக் தாண்டி வரணும் அப்படிங்கிற விஷயம். அப்போ நம்மள்ட்ட மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன? முதல்ல ஒரு விஷயம், நம்ம ஒரு இலக்கு வச்சு போகணும்னு நினைக்கிறோம். செல்வந்தன் ஆகணும் மொட்டையா சொல்லாம, ஐ வாண்ட் டு ஏர்ன் திஸ் மச் அமௌண்ட், ஐ வாண்ட் டு பில்ட் ஏ ஹவுஸ், ஐ வாண்ட் டு பை கார், இந்த கார் தெளிவாக இருக்கும். இலக்கு தெளிவாக, அது வந்து இலக்காக மாற்றி பண்ணுறோம். மிக தெளிவான இலக்கை வச்சு பண்ணுறோம். அப்போ உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவதற்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். யோசிச்சுக்கோங்க. உங்களிடம் இருக்கும் இன்றைய டேட்ல இருக்க பழக்க வழக்கங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இலக்குக்கு உதவக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால், இந்த பக்கம் ஐடியா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கம் என்னோட ஹேபிட்ஸே ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது, எல்லாத்தையும் நேர நிர்வாகம் கிடையாது, ஓவர் ஸ்பெண்டிங்கு, இல்லை வந்து என்டர்டைன்மெண்ட்ல அதிக நேரத்தை வீணாக்குறது, இலக்கு இல்லாத நேரத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த பழக்க வழக்கில் டாஸ்மாக் பழக்கம், மது அருந்த பழக்கம், தமடிக்கிற பழக்கம், போதை பழக்கம் எல்லாமே வந்து மனத்தை கெடுத்துருது. சிந்திக்க முடியாது. மனம் எதிர்மறையாக போயிடும். எதிர்மறை நபராக மாறி விடுவோம். எல்லாரும் கட்டாவாரத்தில் திட்டுற அளவு, எல்லாருமே எதிரி, நம்மளை சுற்றி அவ்வளோ பேரும் எதிரின்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அப்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய இலக்கை அடைவதற்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். இல்லை என்றால் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். ஓவர் நைட்டில் மாற்ற முடியாது, ஆனால் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், என்லைட்டனிங் இருக்கணும். அப்போ மாற்ற வேண்டியவை என்னன்னு கேட்டால், ஒரு ஈகோ, ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு பவர் இருக்குது, நான் தான் அப்படிங்கிற ஒரு பவரை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தால் அது நமக்கு வாழ்க்கைக்கு வெற்றி கொடுக்கல. நம்பிக்கை துரோகம், மக்கள் நம்பி டிஸ்ஆனஸ்டி, அது வந்து எப்படி நம்ம வந்து அதில் ரொம்ப நாள் வாழ முடியும், பெரிய லெவல் போக முடியாது. நம்மளுடைய சிஸ்டமே அது வந்து நம்மளுடைய தடுத்து விடும்.
அடுத்த விஷயம் அதிகார மிரட்டல். ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இன் லோயர் பொசிஷன் நான் வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு ஈகோ செட்டில் ஆகுது. ஈகோக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. அதனால உயர் அதிகாரிகள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் மேனேஜரா நீ மேனேஜரா, நான் சொல்றேன் இது நீ கேட்கணுமா, நீ சொல்றதை நான் கேட்கணுமா. இதெல்லாம் வந்து அதிகார மிரட்டல்கள். ஸோ பட்டங்களுக்கும் புகழுக்கும் ஆளாய் பறப்பது எங்கேயோ ட்ராப் பண்ணி விட்டுரும். எங்கேயாவது ட்ராப் பண்ணிடும். நம்ம யாராவது பாராட்டணும், மனம் ஏங்குது நியாயம்தான். பாராட்டத்தில் மனம் கேட்கத்தான் செய்யும். ஆனால் பாராட்டுதல்கள் வந்து பொய்யா பாராட்டுறான், நம்மளை ஏமாத்துற பாராட்டுறான் தெரியாமல் போகும்போது கண்டிப்பாக ட்ராப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ புகழுக்கோ பட்டங்களுக்கோ நம்ம பண்ணும்பொழுது நம்மளை முடைக்கிடும். தேவையானது ரொம்ப தெளிவு, டிட்டர்மினேஷன், துணிச்சல், இறங்குறோம் களத்தில் இறங்குறோம்னு சொல்லி விடாமுயற்சி, இது மூணுமே இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களா இருக்குது. இது என்னுடைய புக்குகள், என்னோட லைப்ரரியில் இருக்க புத்தகங்கள், என்னோட வீட்டில் இருக்க புத்தகங்கள் 1/3 ஆஃப் த புக்ஸ் தான் வச்சிருக்கிறேன். 1/3 ஆஃப் த புக்ஸ், 1/3 கூட இல்லை, 1/5 கூட சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி 2 ஷெல்ஃப் முழுக்க, இதுக்கு பின்னாடி 2 லேயர் இருக்கு. நான் அவ்வளோ அகலமான புக் ஷெல்ஃப் போட்டிருக்கிறேன். இப்போ அதை முந்தின வீட்டில் இருந்து எடுத்தது. இந்த வீட்டில் வந்து வேற வேற கபோர்டில் நான் வச்சிருக்கிறேன். ஒரு 3 கபோர்டில் 4 கபோர்டு ஃபுல்லாக வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு லேயர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 3 அடுக்கு, 3 அடுக்கு மாதிரி இதுக்கு பின்னாடி இன்னும் 2 அடுக்கு இருக்கு. ஸோ இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 புக்கு மேலே இருக்கும். இல்லை, ஒரு 250 to 300 புக்ஸ் இருக்கும். இன்னி ரேட்டில் மோர் தென் 850 புக்ஸ் எனக்கு இருக்கிறது. இது எல்லாமே வந்து இன்னும் படிக்காத புத்தகங்களும் ஒரு 50-60 பேர் மற்றெல்லாம் தொட்டு விட்டு பார்த்துருக்கேன். வெளியே ட்ராவலுக்கு மாதிரி 2 புக் எடுத்து போவேன். எந்த ஒரு ஹோட்டலில் தங்கினாலும் நான் டிவி ஆன் பண்ணவே மாட்டேன். டிவி எனக்கு எதிரி, சினிமா எனக்கு எதிரி, அண்ட் கிரிக்கெட் எனக்கு எதிரி. என்னுடைய கனவுக்கு இந்த 3 சப்போர்ட் பண்ணல, என்னோட இலக்கு நோக்கி சப்போர்ட் பண்ணல. ஸோ ஐ வில் நாட் இன்வெஸ்ட் மை ப்ரிஷியஸ் டைம் இன் திஸ் 3. மூவிக்கு போகிறது எனக்கு பிடிக்காது, கிரிக்கெட் பார்க்கவும் பிடிக்காது, டிவி பார்க்கவும், இதெல்லாம் அவங்கவுங்க பிஸ்னஸ். கிரிக்கெட் இன்னொருத்தனோட பிஸ்னஸ், டிவி அவங்க பிஸ்னஸை நான் ஏன் பார்க்குறேன். நம்ம பிஸ்னஸ் நம்ம பார்ப்போம்னு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நபர். ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜின், இதுக்காக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இதுதான் உங்களோட இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், ரைட். ஸோ இந்த நான் பவர் பாயிண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேன் ஹேவ் ஓப்பன் டிஸ்கஷன். ஜெயபாஸ்கர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? சார் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணி, நானும் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களை பார்த்தேன்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன், இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஏன்னா யூ ஷுட் நாட் மிஸ். ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. இன்னும் வர வேண்டிய 3 பேர் வரல ரைட்டா. பட் நம்ம வந்து வாய்ப்பை மட்டும்தான் கொடுக்க முடியும், ரைட்டா. 5 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, ஐ வில் கிவ் த ஃபுல் திங், ரைட். இப்போ ஓப்பன் ஃபார் உங்களுடைய டிஸ்கஷனுக்காக another 5 minutes உங்கள்ட்ட ஓப்பன் வச்சிருக்கிறேன். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். யூ கேன் சப்ளிமெண்ட். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். அதாவது நான் வந்து ஆன்மீகத்திலையும் முன்னேறணும், தொழிலையும் முன்னேறணும் ஐடியா பண்றேன். ஸோ ஆன்மீகத்துல போறப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகள், சில நேர்மறையான வார்த்தைகள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா ஓஷோன்றவர்ல அப்படி சொல்லல. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார்? இப்போ உங்களோட தேவை இலக்கு என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்மீகத்துல எது சப்போர்ட் பண்ணும் அதை எடுத்துக்கோங்க. ஓகே சார். இந்த நபர் சொல்லியிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த நபர் எனக்கு பணம் சம்பாதிச்சு, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னும் 2 பேரை சொல்லியிருப்பாங்க, அது வேணாம், இப்ப வேண்டாம். ஒரு ஸ்டேஜுக்கு போன சம்பாதிச்சு பிறகு பார்க்கலாம், ரைட்டா. நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போவோம். நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு சப்போர்ட் பண்ற விஷயங்களை மட்டும், ரைட்டா. குட். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற விஷயங்கள் சுதர்ஷன் தான் இருக்குங்களா? சொல்றதுக்கு தான் இருக்குங்களா? இல்ல சார், தேங்க்யூ சார். ரைட். சரவண சார் அது வர சார் சரவணன் பேசுறேன் சார். ரைட், ஓகே ஓகே, ரைட். சார் சரவணன் பேசுறேன். சொல்லுங்க சரவண சார். சரவணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் லேட்டா தான் வந்தேன். நான் ரெக்கார்டிங் நாளைக்கு அனுப்புறேன். ரெக்கார்டிங் அனுப்புங்க சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதாவது நடுவுல கொஞ்சம் எதுவும் செய்யாம இருந்தா கூட இந்த செஷன் வந்து கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்தது சார். கண்டிப்பா ரொம்ப அற்புதம் சார். அதாவது நம்ம மீட்டிங் அந்த மோட்டிவேஷன். இப்போ நானே வந்து எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் தெரியுமா? மாசத்துக்கு 3 இல்ல 4 வெபினார் நான் பணம் கட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்? என்னோட பேட்டரி சார்ஜ் அப் இருக்கணும். என்னோட பேட்டரி சார்ஜ் அப் ஆகல, நான் தூங்க ஆரம்பிச்சிருவேன். காலையில் தூக்கம் வரும், மதியானம் தூக்கம் வரும், தூங்கக்கூடாதுன்னு சொல்லி புக் எடுத்து வந்துட்டு இருப்பேன். புக் எடுத்து இங்கே லேப்டாப் ஆன் பண்ணி யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன். அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பேன். தூங்குறது 80 வயசுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? இல்லை தூங்கிட்டு தான் இருக்க போகிறோம். இப்போ தூங்கினேன், அந்த எனர்ஜி போயிடக்கூடாது, எனக்கு குறைஞ்சிடக்கூடாது, பேட்டரி டவுன் ஆகிடக்கூடாது, ரைட்டா. சின்ன நேப் இருக்கலாம், ஒரு உட்கார்ந்து இடத்துக்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான்.
பெட்டு போட்டுலாம் படுத்துனா ஸ்பாயில் ஆகிடும். ரைட்டா? ஸோ நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்றால் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், வெபினார் அட்டன் பண்ணிருக்கேன், வேறு பயிற்சிகள் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன், பணம் கொடுத்து வர்றது. நாளைக்கு கூட ஒரு இதுக்கு போகிறேன், நான் ரிசார்ட்ஸில் ஒரு செஷன் இருக்கு, நான் போகிறேன். ஸோ எதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இது தொடர்ந்து நமக்கு இருக்கணும். நமக்கு வந்து பேட்டரி டவுன் ஆகிற நேரத்தில் வேறு ஏதாவது போயிட்டு இருப்பேன். இந்த லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது தான் அடுத்த லெவல் போக முடியும். நம்ம அந்த லெவலில் இருந்து இறங்கணும்னா இதுக்கு வர்றதுக்கே பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ தொடர்ந்து ஏதாவது பணம் கட்டி தான் ஆட்டணும்னு சொல்ல, பணம் கட்டாமல் நிறைய இலவச பயிற்சிகள் இருக்குது, யூடியூப்ல இருக்கு, பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ரைட்டா? தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட். சுதர்ஷன் சொல்லுங்க. கேக்குங்களா? ஆடியோ பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. கேக்குதா சார்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது நம்ம வந்து அப்போ ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங்க்கு நான் வந்து கூட அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இல்லை, இப்போதைக்கு வரல. நான் வந்து ஒரு ரிசார்ட்ஸில் ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ரிசார்ட்ஸ் வந்ததுன்னா நான் கூட்டு போகிறேன். ரிசார்ட்ஸ்லேயே பண்ணுற மாதிரி தான் நான் கூட்டு போகிறேன். கூட ஒரு நபரை கூட்டு போகிற மாதிரி நான் கூட்டு போகிறேன். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு அரக்கோணத்தில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி இருந்தால் நான் உங்களை கூட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரைட்டா? ஓகே ஹேண்டில் பண்ண முடியாது. அங்கே எப்பவுமே இன்னொரு ட்ரைனர் நான் எடுத்துப்பேன். யூஸ்வலாக யாராவது ஒருத்தர் எடுத்துப்பேன். ஓகே நான் பிளான் பண்ணுறேன் அப்படி. ரைட்டா? ஓகே சார். தேங்க்யூ சார். இந்த சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்து நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் சார். அது புரியல. இந்த சர்டிஃபிகேட்டும் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து டைப் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இதுலேருந்து சர்டிஃபிகேட் ட்ரெயின் த ட்ரைனர் தானே? ட்ரெயின் த ட்ரைனர் நம்ம கார்பரேட் ட்ரைனிங். ஆமா, எடுத்ததுக்கும் வேல்யூ பிளஸ்ல இருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா, அது ஒரு மாடல் எடுத்து வச்சிருக்கேன். இது உங்களுக்கு அனுப்பலன்னு நினைக்கிறேன். மாடல் எடுத்து வச்சுட்டேன், நான் அனுப்பியிருக்கேன். ரைட்டா? ஓகே சார். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். அடுத்த பயிற்சி பண்ணும்போது சந்திக்கிறேன். ரைட்டா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. இணைந்திருங்கள். ஜெயபாஸ் சார், அந்த குரூப்ல நீங்க இருக்கீங்களா? எந்த குரூப்ல இருக்கிறீங்க? லைஃப் ஸ்கில்ஸ். சார் லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் நடந்தது சார், ஒரு 1 வீக் முன்னாடி, 10 days முன்னாடி. நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். லைஃப் ஸ்கில்ஸ்னு குரூப் லிங்க் அனுப்புறேன். சரிங்க சார். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம மற்ற நிகழ்ச்சிகள் என்னன்னாலும் அதில் போட்டுட்டு இருப்போம். ரைட்டா? டெய்லியே மோட்டிவேட் மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். பை. தேங்க்யூ. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. பாய்.